வண்டி போய் ஒரு இடத்துல நின்றுச்சுடா ரிப்பேர் ஆகி, சரி குடிக்க தண்ணி கேட்கலாம், நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு போஸ்டர் யாரானா உங்கள் அப்பா. விளையாட்டு பிள்ளை அவரோட பிரச்சனை என்ன இருக்குது. எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்போம், ரொம்ப சோகமாகவும் இருந்திருக்கும். எங்கள் அம்மா தாங்க எங்களுக்கு எல்லாமே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் வச்சுருந்த கேர்ள்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், அவர் பிள்ளைங்களாகட்டும், எல்லாரையும் படிக்க வச்சது கொண்டது எல்லாமே இங்கே தான், தேனாம்பேட்டை தான். தேனாம்பேட்டையினாலே எம்ஆர் ராதா தான். அவர் செஞ்சது பூராவே எல்லாம் பெரிய பெரிய வேலைகளை செஞ்சுருக்காருன்றது இப்போ கேள்விப்படுறோம். அந்த நேரத்தில் அவருடைய சம்பளம் எவ்வளவு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இவர் வந்து சிவாஜி பாவோட சம்பளம் வாங்கியிருக்காரு, எம்ஜிஆரோட சம்பளம் வாங்கியிருக்காரு. பட் ஒன் திங், இவ்வளோ பேருக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு கஷ்டம் தானே, எந்த காலமாக இருந்தாலும் சரி. ஆமாம், 60,000 ரூபாய்க்கு கார் வாங்கி வைக்கல எத்தனை அளவுக்குன்னா அப்போ காசு இருக்கணும். ஒரு தவறான மூவ் வந்து கோபத்தில் அவர் எடுத்த முடிவு, எம்ஜிஆர் இன்ஸ்டன்ட். எந்த கோபம் வந்தாலும் முடிவு பார்க்காம விடப்பட்டார். சந்திரபாபுனை வந்து சொன்னார், 3 துப்பாக்கி நான் பார்த்தேன்டா ராயப்பேட்டை போலீஸ். அது என்ன 3 துப்பாக்கி இன்னும் எனக்கு மர்மமாக இருக்குது. ஓ, கைப்பற்றப்பட்ட சாட்சியங்கள் மொத்தம் 3 துப்பாக்கி. அப்போ யார் அந்த சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட். யார் இந்த நீங்கள் கேட்குறது ரொம்ப ஈஸி கொஸ்டின் தம்பி. பட் பதில் சொல்கிறதுக்கு பாரு, அது வந்து யோசிச்சு மண்டையை உடச்சிக்கிட்டு சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். சினாரியோக்கு பின்னாடி யாரோ இருந்தாங்க போது நானே எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது. இப்போ எம்ஜிஆர் மேலே உங்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கிறது, ஒரு நடிகராகவும் அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. இப்போ திமுக மேடை ஏறும்போது திட்டணுமே. நான் வந்து நல்லா திட்டுவேங்க. நான் திட்டேன்னா திட்ட மாட்டேன்னு சொல்ல போறீங்க. என்ன உதயசூரியன் வாக்களிங்க அப்படி இப்படிலாம் நாங்கள் சொல்லிவிட்டு ஒரு உட்காந்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நின்றுச்சு. ஏன் தம்பி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம். அந்த ஐயா வந்து சொன்னார்னா நாங்கள் யாருக்கு போடுறோம்? எந்த ஐயாம்மா? எம்சிஆர். உட்கார்றா விடுறா வண்டி, அம்மா விடுறா வண்டி கத்துறோம், எடுத்துட்டு வா. என்னடா எம்ஜிஆர் செத்ததே தெரியல, அவளை எப்படி மாத்துறது அந்த பொம்பளைய அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டோம். டோர் இருந்தது, அது திறந்து எங்களை உள்ளே கொண்டு போயிட்டேன். அது டைனிங் ஹால் மாதிரி இருந்தது அந்த சங்கம் ஹோட்டலில். என்ன முதல்ல எம்ஜிஆர் செத்துட்டாருன்றதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா அப்புறம் நம்ம சின்ன உதயசூரியன் சொல்லாமப்பா சொன்னேன். இப்படி வாங்க அப்படி வாங்க, லெஃப்ட் ரைட் பின்னி எடுத்துட்டு 2 பேரும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் மாநாடு போடணும், மீட்டிங் நடத்தணும். ஆமாங்க, செய்வாரா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, அது விஜய்க்கு இப்போ பொருந்துமா? எல்லாருக்குமே பொருந்துங்க. எல்லாரும் சொல்ல இல்லைம்மா. இப்போ நான் அரசியலுக்கு சொல்லலாம், வேலைக்கு ஆகும் ஆகாதான்னு கூட யோசிக்க முடியாது நம்மளால. இல்லை நம்ம என்ன பருத்தி கூட புண்ணா கத்துன்றோம். டேக் லெஃப்ட் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கங்கள். தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து பேட்டி எடுத்து வருகிறோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக, உரையாடுவதற்காக, பல விஷயங்களை மனம் திறந்து பேசுவதற்காக டத்தோ ராதாரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு தந்தையுடனான அவருடைய அனுபவம், அவருடைய திரைத்துறை பயணம், எத்தனை முறை பேசினாலும் சலிக்காத பல விஷயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி உள்ள டீப்பாக நாங்கள் இறங்கலான்றதுக்காக வீடு தேடி. அதோட அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில், ஆமாம், அதில் உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது அண்ணன் சொல்லாதான் தெரியும், நமக்கே தெரியும், உலகத்துக்கே அதான் தெரிய போகுது. பல துப்பாக்கிகள் விளையாண்டு இருக்குன்னு அது பற்றிலாம் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் பெரியாரிய வழிகளை பயணித்து அப்பாவுடைய புத்தகங்கள் படித்து அவருடைய திரைப்படங்கள் பார்க்குறது, குறிப்பாக எங்களுடைய நக்கல் நையாண்டிகளுக்கு இந்த அரசியல் நக்கல் நையாண்டியை பேசுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மூத்த முன்னோடிங்கிறது அப்பா கிட்ட தான் நாங்கள் பிக் பண்ணுது. பல பேரும் அதுதான், அவரை கடந்து வேற யாரும் போக முடியாது. எங்கே இருந்தாலும் டக்குன்னு ஏதோ ஒரு மொழியில வந்து உட்காந்துட்டு வர்றாரு மனசுக்குள்ள. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கும் அவருக்குமான உரையாடல்கள் அல்லது உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு வந்து எப்படியா இருந்துச்சு? எங்கள் அம்மா பெயர் வந்து தனலட்சுமி அம்மா, எங்கள் அப்பா பேர் எம்ஆர் ராதா எல்லாருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுடைய அக்கா வந்து சொந்த அக்கா தான் வாசனை, எங்கள் பெரியவர், அவருடைய அம்மா, அக்கா தங்கச்சி. அப்புறம் அன்னைக்கு வந்து கேட்டேன், அதனால் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து பேபிமான் இருந்தாங்க, கும்பகோணத்தில் மாயவரத்தில் இருந்தாங்க. எஸ்எஸ் சந்திரன் எப்போ கிண்டல் பண்ணுவான். வண்டி போய் ஒரு இடத்துல நின்றுச்சுடா ரிப்பேர் ஆகி, சரி குடிக்க தண்ணி கேட்கலாம், நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு போஸ்டர் யாரானா உங்கள் அப்பா அப்படின்னு என்ன சொன்னேன். அதான் சொன்னேன், அவர் விளையாட்டு பிள்ளை, அவரோட பிரச்சனை என்ன இருக்குது, நமக்கெல்லாம் இப்படிலாம் எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காரு, வசதி பண்ணி கொடுத்துருக்காரு, அட்ரஸ் கொடுத்துருக்காருல்ல. இந்த விலாசம் இங்கே கொடுக்கறதுக்கு ரொம்ப பேருக்கு முடியாது, ஹீரோஸ்க்கே முடியாது.
பயப்படுவாங்க. பட் அது நாங்கள் ஒரு பெருமையாக சொல்கிறோம் பாருங்கள், அதான் ஆச்சரியம். எல்லாருமே அதை சொல்லுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து தனலட்சுமி அம்மாளுக்கு பிறந்தப்போ நான் வந்து எனக்கு வந்து 2 எல்டர் சிஸ்டர், ஒரு யங்கர் சிஸ்டர், நான் ஒருத்தன். இப்போ கும்பகோணத்தை சித்தி வந்து செல்வராணின்னு பொண்ணு பேர், மாயாவரத்தில் இருந்த சித்தி பேர் ஜெயம்மா. அவங்களுக்கு வந்து மூணுமே பொம்பளை பசங்க, ஞானவள்ளி, கஸ்தூரி அண்ட் ராஜநாதன். தென் அஃப்கோர்ஸ் எங்கள் அண்ணன் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். நாங்கள் வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் குடும்பம், பெரிய குடும்பம். எல்லாமே எங்கள் அம்மா தனலட்சுமி அம்மாள் வளர்த்தது தான் எல்லாரையும். இந்த வீட்டில் வளர்ந்தவங்க தான் எல்லோரும், ராதிகா உள்பட. ஓகே. ராதிகெலாம் வந்து 61 62 வந்து சேர்ந்தாங்க அவங்க அம்மாலாம். சேர்ந்த உடனே இருந்தாலும் எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனோடனே இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்திருக்காங்க, எவ்வளோ ஞாபகம் இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. பட் நிரோஷம் மட்டும் சொல்லுது, அது காலில் பொண்ணு வந்தோன்னே எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போய் பீச்சிலலாம் நிறுத்துவாங்க, கொண்டுவாங்க. ஸோ இட் வாஸ் லைக் தட். எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்போம், ரொம்ப சோகமாகவும் இருந்திருக்கும். அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கிற சித்திகள் அம்மாக்களுக்குள்ள சண்டையெல்லாம் நடக்கும். ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரே வீட்டிலே இருப்போம். எல்லாம் இந்த ஒரே வீடு, இந்த வீடு தான் ஒரே வீடு. உங்களுக்குள்ள வாரிசுகளுக்குள்ளேயே இந்த சண்டை வந்து எந்த சண்டையும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக சொத்து கித்து அதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருக்காரு. எதுவுமே எங்களுக்குள்ளே பிரச்சனை கிடையாது. வெளியே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணால் ஏன் பயப்படுறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு கூட்டம் இருக்குது வெளியே அவங்களோட சண்டை போட, வேற ஒரு வெளி அடியாளத்தை தேடி தேவையில்லை, நம்ம வீட்டிலே கூட்டம் இருக்குது, அதனால் பயப்படுவாங்க. இப்போ வேலுமிலிட்ரி ஹோட்டல் இப்போ இருக்குது, அந்த மக்கள் போய் கேட்டிங்கன்னா வேலுமிலிட்ரி ஹோட்டல் தெரியாத ஆளுங்க கிடையாது. ஆனால் இந்த வேலுமிலிட்ரி ஹோட்டல் வந்து பார்ட்னராக இருந்தது பாண்டியன் ஒருத்தர். இந்த பாண்டியன் அப்படின்னா எங்கள் கம்பெனியில் ஃபேமிலி குக், அவர் இருந்து பாத்திரம் கேட்டு அவங்க செஞ்சாங்க. இதுதான் உண்மை. இதே மாதிரி தேராம்பேட்டையினாலே எம்ஆர் ராதா தான், அந்த பக்கம் எஸ்எஸ்ஆர், இந்த பக்கம் எம்ஆர் ராதா. எங்கள் ஐயா வந்து அவர் செஞ்சது பூராவே எல்லாம் பெரிய பெரிய வேலைகளை செஞ்சுருக்காருன்றது இப்போ கேள்விப்படுறோம். நானே சில இதெல்லாம் கேள்விப்படுறேன். பட் அவர் வந்து அது மாதிரி செஞ்ச ஒரு மாதிரி தெரியாது. நான் சில டைமில் அவரை பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் நேராக இப்போ அவர் இறந்துட்டார் அஃப்கோர்ஸ், பட் அவர் சாதாரணமாக பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அண்டர்வேர் போட்டுக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு இந்த முன்னாடி உட்காந்துருப்பார். ஆயா அப்புறம் அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பார். என்னை வந்து ஷூட்டிங் கூப்பிட்ற ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தான். அப்போ நான் முதல் தமிழ் படம் வந்து மனதில் இல்லை, அதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் உள்ளே வந்து எங்கள் அப்பா பார்த்தோன்னு ஜர்க் ஆகிட்டான். யாரா கேட்டார். இல்லைங்க ராதாரி சார் ஷூட்டிங். அப்படி அவன் உள்ள ஒரு பண்டாயிரவே போ பண்ணி வந்துச்சு போ சொல்லுவார். இவர் எவ்வளோ பெரிய நடிகை, இவர் எதிர்க்க பயந்து தான் இருக்கணுன்றது வேறு. ஆனால் அவர் நான் வந்து அப்போ பைக்கில் சுற்றின காலங்கள், பைக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து அந்த டோர் வழியாக வெளியே சைலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவர் ஏந்திரிச்சு அங்கே தான் படுத்திருப்பார். அவருக்கு படுக்க அறை எல்லாமே இருக்குது மேலே, இங்கே வரவே மாட்டார். அந்த மேக்கப் ரூம்லேயே கெதின்னு கிடப்பார். ரொம்ப சிம்பிள் மேன். அப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறோம்னா நான் வெளியே போய் தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ இவர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, தானே இங்கே வா, உன் பையன் எப்படி போனான் தெரியுமா, பைக்கை தள்ளிக்கிட்டு இப்படி அப்படி நடிச்செல்லாம் காட்டுவார். அதெல்லாம் அப்போ வந்து நோட் பண்ணியிருக்காரு. படுத்த மாதிரி இருப்பார் மனுஷன், நான் நோட் பண்ணுவேன். ஷ்ரூடான இஸ் எ மேன். எங்கள் லைஃப்லேயே எங்கள் அப்பா கிட்ட இந்த லைஃப்லேயே ஒரு தவறான மூவ் வந்து கோபத்தில் அவர் எடுத்த முடிவு, இந்த எம்ஜிஆர் இன்ஸ்டன்ட். அது ஆஃப்கோர்ஸ் இப்படி சொல்கிறேன். பட் அவர்கிட்ட இது கற்றுக்கிட்டா தான் நம்ம அந்த கோபத்தில் மட்டும் முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ராங்காக போயிடும், ரைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அது மாதிரி ஆள். ஒன்று அவரை பார்த்தா ஒரு எல்லாருக்குமே பயம் இருக்குன்னு சொல்லி கேள்வி. ஏன் அவ்வளோ பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வில்லன் பண்ணதுனால இருக்கலாம் அவரை எல்லோரும் பயப்படுறதுக்கு காரணம். ஏன்னா இப்போ கூட பாருங்கள், வில்லன்னு நம்பியார் சாமியை பற்றி சொல்கிறாங்க, எல்லோரும் பற்றி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பற்றி டச் பண்ண மாட்டாங்க. காமெடியாக சொன்னீங்கன்னா மற்றவங்களெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை டச் பண்ண. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அவர் வந்து காமெடியும் பண்ணியிருப்பார், காமெடி. அவர் இருக்கிற படத்தில் காமெடியனுக்கு வேலை கிடையாது, வில்லனுக்கு வேலை கிடையாது, அப்பாவுக்கு வேலை கிடையாது, அப்பா ரோலுக்கு எல்லாத்துக்குமே அவரே இருப்பார். பழைய பாண்டியரெல்லாம் சிவாஜியை ஓவர்டேக் பண்ணி ஒன்றுமே கிடையாது, யாருமே அவருக்கு ஈக்குவலாக வர முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாது. அது ஒன்று, அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் he lived in a very short span.
10 வருஷம்தான் அவர் டாப்பில் இருந்தார். நான் எப்படி பார்த்தீங்கன்னா 59 பாகப்பிரிவினை, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 67 ஷூட்டிங்ஸ். அதுக்கு முன்னாடி 53 ரத்த கண்ணீர். இந்த ரத்த கண்ணீர் வந்தோடனே நிறைய பேர் இவருக்கு குஷ்டம் வந்துடுச்சின்னு நினச்சி தான் பயந்து விட்டாங்க. இவருக்கு குஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பேர் பயந்தாங்க. ஆனால் இதை சரி பண்ணணுன்றதுக்காக ஏபி நாகராஜன் ஐயா, அவர் பெரிய டைரக்டர், உங்களுக்கு தெரியும் ஏபி நாகராஜன் சார். அவர் வந்து எங்கள் நாடக கம்பெனியில் நடிகராக இருந்தவர். அதனால் அவரும் விகே ராமசாமி இருக்கார்ல, விகே சித்தப்பா, அவருடைய அவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் ஒன்று எடுப்போம். அதில் அவன் சொல்கிறான், யார் விகே பையனா யாரோ ஒருத்தன் சொல்கிறான், இப்படி எம்ஆர் ராதா வந்து வாய்ப்பு கேட்டார். அவர் லைஃப்பில் கேட்கவே மாட்டார். அவருக்கு நாடகம் தான் லைஃப். சினிமாலாம் செகண்ட் அவருக்கு. ஆனால் சினிமாவில் தான் காசு கொட்டுது. பட் நாடகத்தில் குறைச்சல் காசு தான் இருந்தாலும் அதுக்கு தான் சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஜனங்களை நேராக பார்க்கறது, அதில் ஒரு பிரியம். அப்போ நல்லெடுத்த சம்பந்தம்னு படம் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து தான் பாகப்பிரிவினை. அப்புறம் பாவம் பண்ணிப்பா அஃப்கோர்ஸ். அப்புறம் ராதா இல்லாத படம் சாதாரண சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த 67 வரைக்கும். அதுக்கு முன்னாடி 53க்கு முன்னாடிலேருந்து அவர் நடிச்சிருக்காரு. ராஜசேகரன், பம்பாய் மெயில், இதெல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. டிஆர் அவர் வந்து முதலாளின்னு கூப்பிட்டு நான் கேட்டது வரைக்கும் முதலாளின்னு 2 பேரை கூப்பிடுவார். ஒன்று பிஏ பெருமாள்னு ரத்தக்கண்ணீர் ப்ரொடியூசர், அவர் இப்போ இல்லை, வேலூரில் இறந்துட்டார். பிஏ பெருமாள்னு ஒன்று, டிஆர் சுந்தரம், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவரை வந்து முதலாளின்னு தான் சொல்லுவார். அவர் சொல்லியிருக்காரு ஒரு கதை எங்களுக்கு நாங்கள் ஜெனரலாக பேசும்போது. டிஆர் சுந்தரம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஏன்னா வெள்ளைக்காரங்க அங்கே ஃபாரின்லேருந்து வந்தவர். அவர் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ கூட அந்த ஆர்ச்சை பற்றிலாம் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் பார்க்கும்போது நான் பழைய ஞாபகத்துக்கு போனேன். அந்த உள்ளே வந்து அதாவது ஒரு ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்கும், அது மாதிரி சைலண்ட்டாக இருப்பாங்க, குவைட்டாக இருக்கணும் ஷூட்டிங்லாம். அப்போல்லாம் எப்படின்னா லைட் எப்படின்னா டாப்பை திறந்து விட்டு சன்லைட்டை கொண்டாந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ லைட்ஸ் அவ்வளோ இல்லை. அந்த டைம் போக இவர் போய் உட்காந்த உடனே சமைக்கிறது அவங்க என்ன சாப்பாடு கொண்டு வராங்களோ அதுதான். அது எங்கள் ஐயா வந்து ஒத்துக்க மாட்டார். இல்லை எனக்கு பாத்திரம் வாங்கி கொடுங்க, நானே சமைச்சிக்கிறேன்னு. ஒவ்வொருத்தருக்கும் 2 ரூம் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னது, வேணும்னே சுந்தரம் அப்படியே தாண்டி போவார், டங்கடங்கடங்கடங்கடங்கன்னு ஆட்டுவேண்டா. அவர் உடனே கேட்பார், வாட் நாய்ஸ் கேட்பார். இல்லை சமைக்க சொன்னீங்களா, அவங்க சமைக்கிறாங்க. இது தெரிஞ்சு கடைசியில் அவர் சமைச்சு கம்பெனியில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. பட் கவிதாவில் நடிக்கும் போது அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் நடிக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். கவிதான்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதில் தான் டிஆர் சுந்தரம் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஏற்காடில் இப்போவும் இருக்குது, 20வது பெண்டில் ரைட் சைடில் இந்த பில்டிங் இருக்குது. அந்த பங்களோவை அப்படியே எழுதி கொடுத்துட்டார், 5 ஏக்கர். அது யாரு, எங்கள் அப்பாவுக்கு. சம்பளம் இல்லை. இது இப்போ கூட போய் பாருங்கள், தாஜ் ஏதோ வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. ஏன்னா சேகர்ஸ் காஃபிக்காரங்க பக்கத்து தோட்டம், அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அவங்க பெரியவர் கேட்டாராம். எங்கள் அப்பா சொன்னார், பெரியவர் கேட்டுட்டு இருக்காரா, என் உயிர் போனால் அதில் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கொடுத்துடலாமே சொல்லிட்டு அந்த வீடை கொடுத்துட்டார். யாருக்கு? ஆமாம், அவருக்கு கொடுத்துட்டாரு. காசெல்லாம் வாங்க, நீங்கள் எடுத்துக்கங்கன்னு. அதை அவங்க வாங்கிட்டு போய் அதை அவர் வாங்கிட்டு போயிட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய உயிர் அந்த வீட்டுக்குள்ளே தான் போச்சு. இன்றைக்கும் சரி, பஸ் ஸ்டாப் வந்து எம்ஆர் ராதா பங்களான்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேர் வந்து எம்ஆர் ராதா பங்களா தான் எப்போவும். ஸோ இது ஏற்காடில் இருந்தது. அது ஒண்டி தான் என் பேரில் வச்சுருந்தார். அப்போ விற்ற உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், மனசில் கொஞ்சம் கவலை இருக்கும், என்னடா இது. நான் வந்து கருமாந்துறையெல்லாம் போய் பார்த்துருக்கேன். எதுக்குன்னா மலை மேலே ஏதாவது ஒரு இடம் வாங்கி ஆகணும். இதுக்கு பதிலாக நம்ம நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் வாங்கினதை நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு படத்தில் சம்பளம் வாங்கி அங்கேவே கொடுத்தேன். அதான் கோத்தகிரியில் ஒரு இடம் வாங்கிட்டேன். இடம் வாங்கி அடுத்து வீடு கட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ மலை மேலே ஒரு வீடு இருந்தது இல்லை, அது இப்போ இருக்குது. மலை மேலே ஒரு வீடு இருக்குது, நல்லா ஜில்லுன்னு வெக்கேஷன் போகலாம் வரலாம். இதெல்லாம் எப்படின்னா எங்கள் ஐயா கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எங்கள் ஐயா கிட்ட வீக்னஸ்ன்னு இல்லவே இல்லைங்க. எங்கள் ஐயா நான் பார்த்ததே இல்லைங்க, வீக்னஸ் இருந்து பார்த்தது இல்லை. உனக்கு வீக்னஸ்னால் ஈஸியாக தெரியும் இல்லை, அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஆச்சரியம், என்னமா அவங்க பையன் அதனால் சொல்கிறாருன்னு இல்லை. கோபக்காரன்னா கோபத்தின் உச்சி அவர். எந்த கோபம் வந்தாலும் முடிவு பார்க்காம விட மாட்டார்.
உங்கள் மேலே அப்படி நேரடியாக கோவப்பட்டு எங்கள் வீட்டில் மறைய முடியும். எங்கள் அம்மா தாங்க எங்களுக்கு எல்லாமே. ஆ. தனலட்சுமி அம்மாள் தான் எல்லாருக்குமே. ஆ அவர் வச்சிருந்த கேர்ள்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், அவர் பிள்ளைங்களாகட்டும், எல்லாரையும் படிக்க வச்சது கொண்டது எல்லாமே இங்கே தான், தேனாம்பேட்டை தான். இந்த தேனாம்பேட்டையில் யாரும் வெளியே போய் வாழல, எல்லாரும் வந்து இங்கே வாழ்ந்தவங்க தான். அது காதல் மேரேஜா அம்மாவுக்கு இல்ல? இல்லை இல்லை, காதல் மேரேஜ் இல்லை. எங்கள் அம்மா பெரியம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது வந்து அரேஞ்ச் மேரேஜ். அப்போ எங்கள் மாமனார் இருக்கார், என் மாமனார் அவர் ரயில்வேஸில் இருந்தார். அவங்க எல்லாருமே ரயில்வே ஃபேமிலி. அவர் இருந்து பேசி வச்சு பண்ணி விட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே எங்கள் அம்மாவை படித்த பொண்ணுன்னு லிங்க் பண்ணிட்டார். அது ஒரு விதத்தில் நல்லதாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே இந்த சொத்து பணம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்பாங்க. பணக்காரன், இது ஏழை. எங்கள் அப்பாவோட 3 மடங்கு அவங்க அதில் சாதாரணமாக இருப்பாங்க. டில் டேட் ஐ எம் மிஸ்ஸிங் மை மதர். இன்றைக்கி கூட இப்போ சொன்னோம்னா பெருசாக தெரியும். உனக்கு வயசாச்சு இப்போ கூட மிஸ்ஸிங் மதர்ன்னு சொல்கிறானே. 72 வயசில் 72 வயசில் இன்னும் எனக்கு மிஸ்ஸிங் மை மதர். ஏன்னா எங்கள் அம்மா இருந்தால் அதனுடைய இது வேறு. பட் அதில் அப்படியே பேர் பாதி என் மனைவி பாக்கியலட்சுமி எடுத்துக்கிட்டேன். முதல்ல வந்து எங்கள் தாய் மாமன் பொண்ணு தானே அது. அதனால் முதல்லலாம் அதுக்கு அவ்வளோ தெரியாமல் இருந்தது. அப்புறமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறா வீடெல்லாம். இதுதான் நம்ம ஃபேமிலி சினாரியோ. இதுக்கு வெளியே பெருசாக இல்லை. இப்போவும் அந்த காலத்து மாதிரியே எல்லா பிள்ளைங்களும் இங்கே வராங்க, எல்லா பிள்ளைங்களும் இங்கே இருப்பாங்க, ஒன்றா தான் இருக்கும். எல்லாரோடையும் பேசி எல்லோரும் நல்லது கெட்டதுக்கும் போய் எல்லோரும் போய் அட்டன் பண்ணுவோம். அவர் வந்து இதெல்லாம் போயிடுச்சே, கையை விட்டு போயிடுச்சுன்னு கவலைப்படப்பட்டார். அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டதுன்னா போனது போட்டோம், இருக்கிறத வச்சு பார்ப்போம். மானத்தோடு தான் வாழணும், மரியாதையோடு வாழணும், அதெல்லாம் இருக்காது, போதும். அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்ததுனால இப்போ நான்லாம் வேர் பண்ணுற மாதிரி ஷர்ட் பேண்ட்லாம் அவர் போட்டு நான் பார்த்ததே இல்லை. படத்தில் போடுவாரே ஒழிய வாழ்க்கையில் வந்து ஒரு சும்மா ஒரு வேட்டியை கட்டுவார், ஒரு ஜுப்பா போடுவார், இல்லைன்னா ஒரு அண்டர்வேர் பனியன். ஸ்டுடியோவுக்கு போகும்போது அப்படி ஸ்டுடியோ போகும்போது அண்டர்வேர் பனியனோடய போவார். ரொம்ப அட்ராசிட்டி தான். நல்லா இருந்துருவார். காஸ்டியூம் அங்கே கொடுக்குறது தான் போட்டுக்குவார், அங்கே கொடுத்துக்கிறது தான் போட்டுவார். ஆனால் காரு வந்து 18 கார் வச்சிருக்காரு. கார் வந்து 18 காருமா எங்கள் வீட்டில். ஏன்னா அவ்வளோ பேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது இங்கேருந்து. அந்த கார்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவார், வாங்குறதுல? அதில் இவர் எதுவும் வாங்க முடியாது. அதெல்லாம் வந்து எங்கள் தமிழ் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், டிரைவர். அவர் தான் ஹெட்டு டிரைவர். எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் ஓட்டுவார். அவர் பார்த்து இந்த வண்டி ஓகேன்னு சொன்னால் ஓகே தான். ஷோரூம்லேயே போய் வாங்குறது. ஜெயிலில் இருக்கும்போது கூட அம்பாசிடர் வாங்கிட்டோம், தமிழ்னு சொல்லி வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா. அப்போ கார் எல்லாத்தையும் காரை கொடுத்தாச்சு. இந்த கார் இருக்க உடனே ஒரு அம்பாசிடர் வாங்கினாங்க. அம்பாசிடர் ஜெயிலுக்கு வெளியே நிற்க வச்சு எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்தார். சூப்பரண்ட் ரூம்லேருந்து பார்த்தார். இதான் வண்டியா, ரைட் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், அதோடு சரி. அவர் வந்து இந்த கார் என்ன வேலை, இது என்ன வேலை, அது என்ன வேலைன்னு அதெல்லாம் கேட்க மாட்டார். அவருடைய சின்ன வயசை பற்றிலாம் அவங்கள்ட்ட பேச மாட்டாரா? பேசவே மாட்டாருங்க. எதுவுமே ஒரு சரித்திரமாக ஏதாவது சொல்லுவோம். பக்கத்தில் போய் நின்னாலே என்னடா இந்த பேர் இல்லைங்க, போப்போ வேலையை பார்ப்போம் சொல்லுவார். வேலையை பாருன்னு சொல்லுவார். என்ன வேலை நமக்கு இருக்குது, வெறும் படிக்கிறது இடிக்கிறது. அதெல்லாம் எங்கள் அம்மா தான் எங்களை வந்து டைரக்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சது. இல்லை உங்கள் குடும்பத்தில் பேர் வச்சதில் ரஷ்யான்லாம் பேர் வச்சது அது எப்படின்னா, தட் இஸ் அ குட் கொஸ்டின். அது வந்து எங்கள் பெரியக்காவுடைய பேர் ரஷ்யான்னு. இவர் பேர் தான் நம்ம அழகிரியனுடைய பொண்ணு வந்து அவங்க பேர் ரஷ்யா. இந்தியாவிலே 2 பேருக்கு தான் ரஷ்யா. ஒன்று அவங்க, ஒன்று எங்கள் அக்கா. ஆனால் இந்த ரஷ்யான்னு வச்சதுனால போலி ஏஜென்சியில் சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா கம்யூனிசம் பேர் அதுக்கு. ஈவன் அமெரிக்கா போகும்போது கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் மாமா அமெரிக்கா போயிட்டார். எங்கள் அக்கா போக வேண்டியது நெக்ஸ்ட் இயர் 67 மேரேஜ் ஆச்சு. புறப்பட்டாங்க. புறப்படும் போது விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா ரஷ்யான்னு பேர். அதனால தான் ராணி அலைஸ் ரஷ்யான்னு போட்டோம். ராணின்னு பேர் சேர்த்தோம். அதில் அலோவ் பண்ணாங்க. அதில் தான் இப்போ போய் 40-50 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களும் இருக்காங்க அங்கே. அவர் வந்து ரஷ்யான்னு ஏன் பேர் வச்சு கேட்கும்போது சொல்லுவார். இதே படத்துலேயே சொல்லியிருக்காரு. படத்தில் சொல்லியிருக்காரு தெரியாது, நாடகத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் நீ மட்டும் பழனி சிதம்பரம்னு வச்சுக்கல, அது மாதிரி ரஷ்யா அமெரிக்கான்னு வச்சுக்கடா பேர் சொல்லுவார் அவர். அவருக்கு வந்து ரொம்ப அந்த புரட்சி கருத்துக்கள் எல்லாத்துலேயும். அது எங்கள் அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னேன்ல, அவனுக்கு பேர் ராஜு மொஹமெட்னு வச்சார். ஓ, நீங்கள் ராஜு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மொஹமெட்னு வச்சார்.
முதல் பேர் முகமது. சென்ட் பீட்டர் தான் அவனை போய் சேர்க்குறோம். வாட்ஸ் யூர் நேம்? முகமது. வாட்ஸ் யூர் ஃபாதர்ஸ் நேம்? எம்ஆர் ராதா. முகமது ரஃபீக் ராதாவா? வாட் இஸ் இல்லை, அவர் பேர் முகமது, கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். உன்னை ஏதாவது ராஜுன்னு பேரை மாற்றி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூலில் சேர்த்தோம். நான் வந்து சென்ட் பீட்ஸில் படித்தேன். அந்த பேரை நாங்கள் மாற்ற வேண்டிய லெவலுக்கு வந்தோம். அவர் அப்படி தான் புரட்சியே வச்சுட்டு போயிடுவார். எல்லா பசங்களுக்குமே அவர் தான் பேர் வச்சார். என்னமோ இதுக்கு மாட்டுச்சு, இதுக்கு மட்டும் பேர் என் பேரில் வந்து எனக்கு பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராதாரவின்னு சொல்கிறேன். இப்போ ரவீந்திரநாத் தான், ரவீந்திரநாத் டாகூர் இருக்கார்ல, அவர் ஞாபகமாக தான் என் பேரை வச்சார் ரவீந்திரநாத். என்னடா இது மட்டும் சுருக்கமா வேற மாதிரி வச்சிருக்காங்க. கேள்வியே இதான் கேட்கணும்னு நினைச்சேன். புரட்சிகரமா ரஷ்யான்லாம் பேர் வச்சுட்டு உங்களுக்கு மட்டும் ஏன் ரவி அப்படின்னு பேர்? ரவீந்திரநாத்னு வச்சார். அதாவது ரவீந்திரநாத் டாகூர் இருக்கார்ல, அவருடைய பேரை மருவி வச்சது. வேற யார் யாருக்கெல்லாம் என்ன இல்லை, மீதி பேரில் ரொம்ப சாதாரணமாக தான் எல்லாருமே பேர் வந்து எங்கள் சின்ன அக்கா பேர் ராணி, எங்கள் அக்கா பேர் ரத்திகலா, இது மாதிரி தான் வச்சுட்டு, என் தங்கச்சி பேர் ரத்திகலா, இப்படி தான் வச்சுருப்பாரு. ஆனால் இவராக வச்ச பேர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமான பேருங்க தான். அப்பாவுக்கு இந்த புரட்சிகரமான முற்போக்கான சிந்தனைங்கிறது எப்போ அவர்கிட்ட வந்துச்சு? ஐ திங்க் இட் இஸ் பேசிக்கலி வாஸ் அ கம்யூனிஸ்ட். உலக பாட்டாளி மக்களை ஒன்றுபடுங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு போடுவார். அப்புறமா தான் அவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தான் ரொம்ப நல்ல நண்பர் எங்கள் அப்பாவுக்கு. அவர் போய் அறிமுகப்படுத்தினார், இப்படி எம்ஆர் ராதா நாடகம்லாம் பாருங்கள், நம்ம கருத்தெல்லாம் நிறைய இருக்குது. அண்ணா தான் கொண்டு அறிமுகப்படுத்துறாரு. அண்ணா தான். ஒரு வாட்டி அண்ணா கூட சொன்னார், இப்படி ராதாவுக்கு நான் வசனம் நாடகம் எழுதி கொடுக்கணும். திட்டார் எங்கள் அப்பா. ஐயோ, போடுற நாடகம் பூரா உண்டு தாட்டு தான் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் தனியாக நான் வந்து கொண்டாந்து போடலன்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் இருந்தாங்க. பட் பெரியாரை அறிமுகப்படுத்தினது பேரறிஞர் அண்ணா தான். ஆனால் பேரறிஞர் அண்ணாவே பெரியார்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது திமுக ஆரம்பிக்கும். அவர் எதுக்காருன்னா, இல்லைன்னா திராவிடம் வெற்றி பெறாது, திராவிடம் அழிஞ்சு போயிருக்கும். 60 வருஷமாக இந்நேரம் அழிஞ்சிருக்கும். அதனால தான் அவர் ஆட்சிக்கு வரணும், வந்தால் தான் அந்த இதெல்லாம் யோசிச்சிருப்பார். அவர் படித்தவர் இல்லை, அவர் யோசித்து அவர் பேரை மாற்றிக்கிட்டார். அதுலேருந்து தான் எங்கள் அப்பா வந்து பெரியார்கிட்டேருந்து இவர் பிரிஞ்சாருன்னு இவரே பெரியாருடைய உட்காந்துட்டார். அவ்வளோதான். வீரமணியெல்லாம் படிக்க வச்சதில்லை எங்கள் அப்பா தான். அவரே வீரமணியே சொன்னார், இதை நான் சொல்லலை. 75வது வருஷத்தில் ஜூலை 25 எங்கள் அப்பாவுடைய செல்லதிறப்பு விழா பண்ணும்போது சொன்னார் வீரமணினா, இப்படி வந்து என்னெல்லாம் நான்லாம் படித்ததில்லை, அவர்கிட்டே தான் படித்தேன், அவர் தான் படிக்க வச்சாருன்னு சொன்னார். லாயராக படிக்க வச்சார். ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார். அப்படி தானே வாங்கினது காலேஜ். தஞ்சாவூர் காலேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, பெரியார் யூனிவர்சிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் கட்டினது கொண்டது எல்லாமே ஏடிஎம்கே படம் தாங்க. ஏடிஎம்கேவுடைய சிபாரிசு பேரில் தான். அப்புறம் டிஎம்கே வந்து டிஎம்கேக்கு ஆகிட்டார், வந்து அதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டார். அவ்வளோதான். அவங்கவுங்க டெவலப் ஆனாங்களே ஒழிய, எங்கள் ஐயா வந்து அவருக்கு தான் நடிப்பு இருக்குங்க, தொழில் இருக்குது. தொழில் வரும்போது அது நாடகம் தான் ஓவர் இன்ட்ரெஸ்ட். நாடகம் ரொம்ப, அதாவது அளவு கடந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நாடகம் தான் டயர்ட்ஸை மணக்கும் அவர். ஆனால் அவர் நாடகத்தில் இருந்தால் தான் மக்கள்கிட்ட நேராக போய் நம்ம என்ன சொல்கிறோம்னு நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியும்னு சொல்லுவார். முத்துராமலிங்க தேவர் ஐயாவே ஒரு தடவை வந்து மேடை ஏறி, இதை போல் ஒரு தைரியசாலியை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார். அது ஒரு பெரிய ரெக்கார்டு. அது என்ன சம்பவம்? இல்லை, சம்பவம் வந்து அவர் வந்து பேரர் அண்ணாவெல்லாம் கொஞ்சம் சாடிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் சாடி விட்டார். அந்த இடத்துல போய் சாடினா வாழ முடியுமா? மதுரையில் போயிட்டு முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக ஒன்று மேடையில் பேசிட்டார். பேசின உடனே இவர் கதையை முடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஜனங்க பூரா ரெடி அப்போ இவரை முடிக்கணும்னு. மண்டபத்துக்கு வெளியில் ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. பெரிய கூட்டம் தான். அங்கே வந்து ஆஸ்டின்காரை பார்த்தோன்னா, அந்த ஆஸ்டின் வந்தாலே தெரியும் எல்லாருக்கும் தேவரையா தான் வராரு. வந்தவுடனே தேவரையா வந்தார். உள்ளே வந்து எல்லாத்தையும் இவரை போல் ஒரு வீரரை கிடையாதுன்னு சொன்ன உடனே வென் அக்செப்டட் பை த மேன், அதுக்கப்புறமா அடியாடெல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவர் தப்பிக்க வச்சது எங்கள் அப்பாவை வந்து முத்துராமலிங்க தேவரையா. அதனால் நல்ல நண்பர் எங்கள் அப்பாவுக்கு. நீங்கள் அப்பா நாடகத்தை பார்த்துருப்பீங்கல்ல கீழே இருந்து, என்ன இப்படிலாம் பேசிட்டு திரியிறாருன்னு ஜெர்க்கா இருப்பீங்களா? அப்படி ஏதாவது? ஜெர்க்கான இல்லைங்க, எனக்கும் அதே குவாலிட்டிஸ் இருக்கு. எப்படி நான் நாடகம் போடும்போது யார்கிட்ட கேட்டுக்கிட்டு எனக்கு நான் நாடகம் போடும்போது இதே ரத்த கண்ணீர் போட்டிருக்கேன், இதே தூக்கு மேடை போட்டிருக்கேன், எல்லாம் லக்ஷ்மிகாந்தன் போட்டிருக்கேன். இதை போடும்போது நமக்கு அந்த புத்தி என்னென்னா, அந்த ப்ரெசன்ட் பாலிடிக்ஸ் என்னவோ ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கிறது ஸ்கிரிப்ட்லேயும் இல்லைங்க. அது நான் சிலது பேசுகிறது. எங்கள் அப்பா வந்து இப்போ இந்த ஆர்சி நம்பர்லாம் வாங்கணும்னு சொல்கிறாங்களே, அது எனக்கு ஒரு தடவை ஆச்சரியமாக இருந்தது. புது நாடகம் ஒன்று நீங்கள் இந்த ஜாதின்னு நான் போடலான்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணேன்.
அதுக்கு போயிட்டு ஆர்சி நம்பர் வாங்கிட்டு வரணும்டான்னு சொன்னாங்க. சரி நம்ம போய் கேட்போமே. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு நாடகத்துக்குன்னு ஆர்சி நம்பர். அப்போ நான் சொன்னேன், ஏங்க இது ஆர்சினா ஆர்சி நம்பர்னு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கமிஷனர் ஆஃபீஸ் நாடகத்துக்கு. ஓ. அப்போ நான் கேட்டேன், இது எப்படிங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்கள் அப்பாவால் தான் ஏன் வந்தது சொன்னான். ஆமா, நாடகத்தை போட்டு அதை பிரச்சனை பண்ணி விட்டுருது. ராமாயணம்னு போடக்கூடாதுன்னு சொன்னா கீமாயணம்னு போடுறது. இது பாட்டுக்கு தூக்கு மேடைன்னு பிரச்சனை ஆச்சுன்னா டீச்சர் அம்மான்னு போடுவார். இஷ்டத்துக்கு என்ன அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போட்டு பண்ணுவார். பட் நான் வந்து நாடக பேரில் மாற்றலை. ஐ காட் த பெர்மிஷன், ரொம்ப ப்ராப்டாக பர்மிஷன் வாங்கிட்டு. என்ன ஒன்றுனா, எழுதின ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஆமா. ஓ. நீங்கள் என்னென்ன சீனில் பேசியிருக்கீங்களோ எல்லாம் கொடுக்கணும். அது இல்லாமல் தான் நான் நிறைய பேசுவேன். ஓ. அந்த பழக்கம் வந்து எங்கள் ஐயாகிட்டேருந்து வந்தது தான். ஏன்னா இதுக்குள்ளே பேசுங்கன்னா நம்மளால் முடியாது, பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு. அதனால் பெஸ்ட்டு வே ஒன்றும் நாடகம் போடுறது இல்லைன்னா போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணது தான். அதர்வைஸ் எனக்கு நாடகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷத்தை சாதாரணமாக சொல்லிட முடியாது. இட் இஸ் ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப டயர்ட்ஸமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த கடைசி பிளட் இருக்கிற வரைக்கும் பேசிடுறது அங்கே. இல்லை, நீங்கள் சினிமாவில் வந்து பெரிய பெரிய உயரங்களை பார்த்துட்டீங்க. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டால் என்னென்னலாம் பார்க்க முடியுமோ எல்லா உயரத்துலையும் நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனாலும் இன்றைக்கும் உங்களுக்கு நாடகத்தின் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கா? இல்லை, உண்மையிலே நாடகம்னு ஒன்று வந்ததுன்னா, இப்போ நாடக ரிகல்சல்னு ஒன்று, இப்போ பாஸ்கின்னு ஒரு தம்பி இருக்கார், அவர் நாடகத்தில் நடிக்கிறீங்களான்னு எனக்கு கேட்க. நான் சொன்னேன், நான் நடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும்போது நடிக்கிறேன். சரி, ஆனால் ஒன்று ரிகல்சல் போய் ஆகணும்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் கொண்டாந்தேன். ரிகல்சல் பண்ணணும், ஏனதானோன்னு வரக்கூடாது, போகக்கூடாது, இருந்து கரெக்டாக பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் முள்ளமாக எனக்கு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது. நான் இருந்து அப்படித்தான் கொஞ்ச நாள் பண்ணேன். அப்புறமா நான் முத்தாக்கு பிடிக்காது. யூஏயில் இருந்தேன், மகேந்திரன் கூட நடித்தேன். ஒய்ஜி மகேந்திரன் ட்ரூப்லேயே நடித்தேன். நான் போலீஸ் ஆஃபீஸர் வேஷம். அதில் பண்ணும்போது ரூபாய்க்கு 3 கொலை பண்ணோம். அதுதான் பிற்காலத்தில் டைரக்டர் சங்கர் சார் இப்போ படமாக எடுக்கிறாருல்ல, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அது பூராவே பேசிக் வந்து ரூபாய்க்கு 3 கொலையை வச்சு தான். இல்லைன்னா அவருக்கு அந்த சப்ஜெக்ட் கிடச்சிருக்காது சங்கர் சார். அது சுஜாதா ஸ்கிரிப்டுங்களா? இது ரூபாய்க்கு 3 கொலை இல்லை, இட் வாஸ் வியட்நாமோட சுந்தரத்துக்கு அவங்களுடைய ஸ்கிரிப்ட். பட் அந்த சாராம்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டர். காலையில் பூரா ஆஃபீஸில் வேலை செய்வான், சாயந்தரம்னா திருடாங்க. இதுதான் தேரி. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒன்லைன். அந்த ஒன்லைனை திருடிட்டு தான் சங்கர் நிறைய படம் எடுத்திருக்காரு. இது மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஏதோ ரிவிலேஷன்ஸ் நடக்கும்னு பார்த்தா வேற மாதிரியான ரிவிலேஷன்ஸ்லாம் வருது. அல்ல, இப்போ எம்ஆர் செஞ்ச பல சம்பவங்கள் தக் லைஃப் சொல்லுவாங்க. அது குறிப்பாக அந்த ஒரு பெரிய விலை உயர்ந்த காரில் வைக்க போகிற போட்டு கொண்டு வந்தது, அப்படி ஒரு தகவலை பலரும் சொல்கிறது பல விதமாக சொல்லுவாங்க. நான் கேட்டது வெர்ஷன் என்னன்னாக்கா, இந்த தேனாம்பேட்டை ரோட்லேயே அங்கேருந்து போட்டு இந்த தேனாம்பேட்டை ரோட்லேயே அந்த காரை வந்து அடைச்சாப்புல அந்த காரில் இந்த ரோட்டில் தான் வந்தாரு அப்படின்னு இதே பாரதி புத்தகாலய வாசலில் எனக்கு ஒரு தோழர் சொன்னார். உண்மையிலே எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்லை, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்பவுமே யூஸ் பண்ணுறது MSX 196 அந்த பிளிமத் தான் யூஸ் பண்ணுவார். அப்புறமா ஒரு தடவை அந்த சிகப்பு ஷவரில் இல்லை, காதலிக்க நேரமில்லையில் முதல் சீனில் வருது, பாட்டில் வருது. அந்த ஷவரில் வந்து ஜோதி வெங்கடாச்சலம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்தது. அந்த 2 எம்பளம் போட்டு அப்போ வச்சுக்கிட்டாங்க. இப்போ எம்பளத்தை கைட்டிட்டேன்னு சொன்னார் அந்த டிரைவர், இப்போ ஓட்டிகிட்ருக்கிறவர். அது கல்யாணம் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகுது அந்த வண்டி. இந்த வண்டி என்ன செஞ்சாருன்னா, சிகப்பு வண்டி அப்போ வந்து 60,000 ரூபாய். அப்போ 60,000 ரூபாய் பெரிய காசு ஆச்சா. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 60 crores. அதனால் அவர் என்ன செஞ்சார், எங்கள் அப்பா எங்கேயோ வெளியூர் போயிட்டு அவர் கிராமத்துக்கு வந்தார். கிராமத்துக்கு வரும்போது எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, கிராமம்னா எங்கள் வில்லேஜுக்கு, எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஐயா இருக்கார ஃபோன் பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணால் ஒன்று அப்போ லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி, இல்லைங்க தோட்டத்துக்கு வைக்க பிரி வேணும்னு கேட்டாங்க, கொஞ்சம் தயவுசெய்து வரும்போது ஒரு 5 பிரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 5 பிரி சொன்னது உண்மை இருக்கலாம். இவர் வந்து ஒரு 10 பிரியை உள்ளே ஏற்றி அந்த டிக்கு எப்படின்னா, அப்படி ஒரு விரலில் தட்டி விட்டால் சுக்கு திக்கும். அதனால் அது திணறி இறுதி வச்சா அந்த கைத்தை தூக்கிடுமேன்னு சொல்லிட்டு அந்த கைத்தை கட்டுன்னு சொல்லிட்டு இழுத்து கட்டிட்டாங்க. இவர் இழுத்து கட்டி அந்த வண்டியை கூடவே வந்து எங்கள் கிராமத்து ஆள் ஒருத்தர், டேய் நீ போய் வைக்க இறங்கடான்னு சொல்லிட்டு வண்டி விட்றா, வாகனி விட்றான்னு வாகினியில் போய் இவர் இறங்கிட்டு நிப்பட
சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ போகிறவர் வந்து அப்படி வந்துட்டா எம்ஜிஆர் தோட்டம் எதிர்க்க எங்கள் இடம், அதுக்கு போயிட்டாங்க. இதுதான் இப்போ டாபிக் ஆகி வேற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அந்த வைக்க போறோடையா அவர் வந்து இதுக்கு ஷூட்டிங் போயிட்டாரு. அவர் ஷூட்டிங் ஸ்டுடியோல வாகினி ஸ்டுடியோல போய் இறங்கிட்டார் வைக்க பிரியோடியா. என்னை டிராப் பண்ணிட்டு நீ வைக்கல எடுத்துட்டு போப்பா. வாகினா இப்ப இந்த ஃபோரம் மால் இருக்கிற அந்த இடம் தானங்க, இது ஏரிஎம்க்கு முன்னாடி விஜயா விஜயா ஹாஸ்பிடல். அதான் வாகினி ஸ்டுடியோ, விஜயா வாகினின்னு பேர் அது. இப்ப அது போனோடனே கேட்டிருப்பாங்களே, என்ன இவ்வளவு பெரிய வண்டியில ஏத்திட்டு வரீங்களே அது சொன்னாங்க. அதாவது எதுக்கு இம்பாலா ஷவர்லையில் வந்து நீங்கள் போய் இதை எடுத்துகிட்டு வரணும். இம்பாலா ஷவர்லேன்றது லைஃப்பில் பார்த்துருக்க முடியாது பாதி பேர். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, ஏடா தகர டின்னில் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கான், அதுக்கு மரியாதை கொடுக்க சொல்றியா என்ன? ஏடா நம்ம யூஸ் பண்ணுறது தானே அந்த வண்டியை வாங்குகிறோம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு போயிட்டார். இவர் அந்த சுபங்கள்லாம் தேட மாட்டார், பெருசாக பேச மாட்டார். சிவாஜி பாட்டை இருந்தது ஷவரில், இவர்கிட்ட இருந்தது இந்த இம்பாலா ஷவரில் லேட்டஸ்ட்டு டூரர், அது ஆட்டோமேட்டிக் டூரர். அது அதுக்கு முன்னாடி செடான் வச்சுருந்தார், அது தாய் சொல்லை தட்டாத படத்தில் வந்திருக்கும். இவரை அரெஸ்ட் பண்ணார், ஜீப் வரும் எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், காஸ்ட்லி கார் இருக்க அதில் போலாமேன்னு சொல்லுவார். வேணா வா இதில் வான்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிடுவாங்க எங்கள் அப்பாவை. டூப்ளிகேட் போலீஸ்ன்னு நினைச்சேன், மன்னிக்கணும். ஏறுங்க, ஜீப்பில் போகலாம். காஸ்ட்லி கார் இதுலேயே போகலாம். நோ ஜீப்பில் போகலாம். அப்போது வந்து அது செடான் டைப் ஷவரில், அதுக்கப்புறமா வந்து தான் இந்த இம்பாலா ஷவர். அது மாதிரி அந்த கதை தான் இப்போ வேறு மாதிரி மறி அவங்கவுங்க இப்போ இந்த ஷூட்டிங் கேஸை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள், அது மாதிரி. அது இதுல இந்த 10 வருஷம் பீக்ல இருந்தாரு சினிமாலன்னு சொல்றீங்கல்ல, அந்த நேரத்துல அவருடைய சம்பளம் எவ்வளவு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அது எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்க சம்பளம்லாம் என்னன்னு தெரியாது. பட் ஆல்வேஸ் கெட்ஸ் மோர் தென், அதாவது எம்ஆர் ராதா கேரக்டர்னு பாருங்கள் படத்தில், அந்த கேரக்டருக்கு அதிகமான சம்பளம் வாங்குவார். இவர் வந்து சிவாஜி பாவோட சம்பளம் வாங்கியிருக்காரு, எம்ஜிஆரோட சம்பளம் வாங்கியிருக்காருலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் எந்த அளவுக்குன்னு தெரியாது. பட் ஒன் திங், இவ்வளோ பேருக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் கஷ்டம் தானே, எந்த காலமாக இருந்தாலும் சரி. ஆமா, 60,000 ரூபாய்க்கு கார் வாங்கி வைக்கல ஏத்துற அளவுக்குன்னா அப்போ காசு இருக்கணும். என்ன செய்யறது, அவர் அதை பற்றி ஒரு பெருசாக ஒரு இது நினைக்க மாட்டார். இந்த இம்பாலா செடான் டைப் சொன்ன எம்எல்ஏ டாப் போட்டது, அது வந்து கொஞ்ச நாள் தான் வச்சுருந்தார். அதுக்குள்ளேயும் இந்த வண்டி பார்த்தோன்னே என் தங்கச்சி ரத்திமாவை எல்லோரும் தட்டி விட்டு இந்த வண்டியை வாங்குங்கன்னு. இந்த டூரர் வண்டி வாங்கும்போது 2 வண்டி தான் இந்தியாவுக்குள்ளேயே வந்தது, சிகப்பு கலரில் டூரர். ஒன்று திலீப் குமார் வாங்கினார், இன்னொன்று எம்ஆர் ராதா வாங்கினார். அதான் உண்மையான கதை. அதுக்கப்புறமா இது வந்து ஜோதி வெங்கடாச்சலம் மாவட்ட பெரிய மாமாலாம் ஜெர்மனி போகிறதுக்கு அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. யார்? ஜோதி வெங்கடாச்சலம். அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு அந்த காரை, 60,000 ரூபா அந்த காரும். திலீப் குமார் வாங்கின காரை வாங்கி சும்மா கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வக்கீல் வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் உண்மையான வருஷம் தெரியுது. அதே மாதிரி அந்த கீமாயனா நாடகம் போடும் பொழுது அது வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி ரத்த கண்ணீரில் சீன், அது ரத்த கண்ணீர் சீன் வந்து, ஏடா நீ நடிச்சு எவன்டா பாப்பான்னு சொல்லுவாங்க, டைலாக் இருக்கு. பாப்பான்டான்னு சொன்னார். யாருக்குன்னா முதல் தடவை ஒரு பிராமணர் தலைமைக்கு வந்தப்ப சொல்லிட்டாரு. அது எல்லாருமே ரசிச்சாங்க, இவரும் ரசிச்சாரு, அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நீதிபதியும் ரசிச்சாரு. அதுலேருந்து அதுவே ஒரிஜினல் டைலாக் ஆகிடுச்சு. அப்படியே ரத்தக்கண்ணீர் படத்தில் கிடையாது, அது நாடகத்தில். ஆமாம். ராமாயணம் எப்படின்னா, இது வந்து நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். நான் பார்க்கும்போது ராமாயணமே போட்டிருக்காரு. நான் போய் சிவகாசியில் ராமாயணம், தூக்கு மேடை, ரத்தக்கண்ணீர் 3 நாடகம் ஒரே ஸ்டேஜில் ஒரே நாளில் நடத்தியிருக்காரு. 3 டிக்கெட் போடுவாரா இல்லை ஒரே டிக்கெட்? ஒரே டிக்கெட், பாதி நடத்துவார். கொஞ்சம் இங்கே, கொஞ்சம் அங்கே, கொஞ்சம் இங்கே, இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். இப்போ ராமாயணம் நடத்தும் போது முந்தி இவர் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து, ராமாயணத்தில் என்ன இருந்தது, கீமாயணத்துலன்னா சீதா நல்லவே இல்லை, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த நாடகம். அதை போடும்போது அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போலீஸ். இவர் உள்ளே போகும்போதே அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே அவுத்து போட்டுட்டு போலீஸ் வந்து உள்ளே அரெஸ்ட் பண்ண வரும்போது பார்த்தா ரத்தக்கண்ணீர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தார். அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படியே இருந்து கும்பகோணமும் சம்பார், அங்கே தான் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவர் அப்படியே தான் வருவேன்னு சொல்கிறார். ராமர் வேஷம் போட்டு அப்படியே தான் வருவேன், ராமர் வேஷம் போட்டு அப்படியே தான் வருவேன்னு சொன்னார். போய் ஜெயிலில் உட்காந்தார் நைட்டு. இல்லை, இதை உள்ள ராமர் வேஷத்திலேயே அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வரும்போது சொன்னார், ராமருக்கு ஐயா பெரியார் அவர்கள்
செருப்பு மாலை போட்டாங்க, அவமரியாதை பண்ணாங்கன்னு படத்துக்கு. ம். அதுக்கு வந்து அவரை கைது பண்ணுறீங்க. பாருங்க, ராமர் வேஷத்தில் இருக்கிற என்ன அரெஸ்ட் பண்ணி வந்தாங்க, இது தப்பு தானே போலீஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லி தான் இவர் வெளியே விட்டாங்க. இல்லைன்னா வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. அவரே வாதாடினது. அவருடைய பையன்தான், அந்த வக்கீலுடைய பையன்தான் மிஸ்டர் வேணுகோபால். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார். ஜெயலலிதா கேஸுகளை கூட வந்தார். வேணுகோபால் வந்துட்டு போனார், பெரிய லாயர் ஆகிட்டார். இதே மாதிரி இன்னொரு நாடகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பெண்களுடைய முன்னேற்றம் குறித்தான அது ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அது போடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ள ஜட்ஜுக்கிட்ட போய் ஜட்ஜே அந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு அது பார்ப்பன பெண்களுக்குமான முன்னேற்றம் தான் பேசுறாங்க. இது வந்து இந்தியா பூரா நடத்தணும்னு சொன்னார். டீச்சர் அம்மா, கலைஞருடைய டீச்சர் அம்மா, கலைஞருடைய நாடகம். அதான் தூக்கு மேடை. அதுக்கு ஒரு 3 டைட்டில் இருப்பாங்க. எது வசதிப்படுதோ அது போட்டுக்குவாங்க. ஆனால் தூக்கு மேடை தான் மெயின் டைட்டில். டீச்சர் அம்மான்றது அரெஸ்ட் பண்ண வந்து இந்த நாடகம் வேணாம்னு சொன்னோன்னே டீச்சர் அம்மான்னு போட்டு டைட்டில் பிரச்சனை, டைட்டில் மாற்றிக்கணும். டைட்டில் மாற்றிக்கணும், அவ்வளோதான். அந்த தூக்கு மேடை தான் கலைஞர் ஆகிறது. ஆமாம், கலைஞருக்கு வந்து பேரறிஞர் கருணாநிதி எழுதிய தூக்கு மேடைன்னு போட்டாது. அதுக்கு ஒன்று அவர் வந்து எங்கள் கட்சியில் ஒரே பேரறிஞர், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா, ஒரே பேரறிஞர் தான். முடியாது அப்படியா? பேரறிஞருக்கு கஷ்டமா? இவருக்கு வந்து பேரறிஞர் அண்ணா மேலே கோபம் இருக்குது. ஏன்னா அந்த பிரிஞ்சதுலேருந்தே கோபம் இருக்குது. டக்குனு அப்படியா கலைஞர் கருணாநிதினு போடுறான்னு சொல்லிட்டு அதை இப்போ எல்லாருமே ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க. ஆனால் நான் ரத்தனம் வந்து பழைய நாடக கம்பெனிக்காரரு. அவர் அப்போ இருந்தார் எங்கள் அப்பாவோட. அவர் இப்போ இல்லை. பட் அவர் பேசுனது எனக்கு சீடியாக வச்சுருக்கேன். அவர் சொன்னார், எந்த விதமான விழாவும் இல்லாமல் கலைஞர்னு பேர் கொடுத்தார். அந்த கலைஞர்ன்ற பேர் தான் கடைசி வரைக்கும் அவர் நின்றுச்சு. அவரே சொன்னார், கலைஞரே, முதலமைச்சர் என்பது எனக்கு தோளில் இருக்கிற துண்டு மாதிரி, ஆனால் கலைஞர் என்பது இடுப்பில் கட்ட வேட்டி மாதிரி, விட மாட்டேன்னு சொன்னார். இவ்வளவு அரசியல் சூழலுக்கு மத்தியில தான் அவர் வந்து எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா வீட்டுக்குள்ள அந்த அரசியல் சூழலை பத்தி அவர் ஏன் பேசுறதே இல்லை? எதுவுமே பேச மாட்டார். அம்மாட்டையும் பேச மாட்டாரா? யார்கிட்டையுமே பேச மாட்டார். அம்மாட்ட பேசியிருக்காரு எனக்கு தெரியாது. நீங்கள் போகும்போது இடமெல்லாம் காட்டுறேன், அவர் படுத்திருப்பார். இங்கேயே ஏமானதை படுத்திருந்தாருன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி காருக்கு ஷெட்டு பக்கத்துலேயே ஒரு இடம், அங்கே பெட்டை போட்டு படுத்துக்குவார். எங்கள் அம்மாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். என்ன பேசியிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு காலையில் நான் ஏன்னா 2-3 வாட்டி போனதுனால எனக்கு தெரியும். அப்போ சின்ன வயசில் எங்கள் அண்ணன் தமிழ் அண்ணன் இருக்கார் பாருங்க, அண்ணன் தான் கூப்பிடுவோம். அவர் தான் போய் காஃபி வாங்குவார் எங்கள் அப்பா. எங்கன்னா கீதா கேஃபே அப்போ இருந்தது, விகேஸ்ன்னு பேர். அந்த கீதா கேஃபேல போய் காஃபி வாங்கணும். அங்கே பார்த்தா புரட்சித் தலைவர் வண்டி, நடிகர் திலகம் வண்டி, எல்லா வண்டியும் நிற்கும். எங்கள் ஐயா வண்டியும் நிற்கும். அதே மாதிரி ராயர்ஸ் கேஃப் கச்சேரி ரோட்டில், இப்போ அது சின்னதாகிடுச்சு ராயர்ஸ் கேஃப் பார்த்திங்கன்னா. அதுலேயும் அப்படி தான், அங்கே தான் போய் தோசை சாப்பிட்ணும். அதில் ஒரு இவங்களுக்கு எம்ஜிஆர் வண்டி வரும், தோசை வாங்கிட்டு போவோம். அது இங்கேயும் அப்படி தான் காஃபி வாங்கிட்டு போவோம். காலையில் 4 மணிக்கெலாம் காஃபி குடிச்சிடணும். அவர் எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுச்சி காஃபி குடிப்பார். தூங்குறது எத்தனை மணிக்கு? அதான் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் வர்றதுக்கே மணி 1, 12, 1 ஆகிடும். நாடகம் போட்டு வந்தால் ஓஞ்சி போய் வருவார். வந்த உடனே திருப்பி அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் போவார், கரெக்டாக போவார். எந்த ஷூட்டிங்குமே இவரால் லேட்டுன்றதே கிடையாது. அதை டிசிப்ளின் வச்சுட்டே இருந்தார். டைமிங் டிசிப்ளின் இன்டைரக்டாக வந்தது அவருக்கு. ஆனால் அவர் சொல்லுவார், காமராஜருடைய பிறந்தநாள் 64. அப்போ ஃபஸ்ட்டு டைம் பெருந்தலைவர் என்ன செஞ்சார்னா, ராதா நீங்கள் குதிரையில் வரணும்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டார். ஸ்டேட் பேங்க் இன்னும் இருக்குது, ஸ்டேட் பேங்க் பில்டிங் மவுண்ட் ரோடில் அங்கேயே இருக்குது. அதில் நிற்கிறதுக்கு ஒரு பேரப்பெட் இருக்குது, மேலே இருக்குது. அங்கே தான் நின்றுட்டு இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர். இது ராஜாஜி ஹால்லேருந்து குதிரையை ரெடி பண்ணி கொண்டாந்துட்டோம். இக்பால்னு பேர், அது பேர் தேவர் ஃபிலிம்ஸ். அதை கொண்டாந்து நிற்க வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா இங்கே இருக்கும் போதே கேரட்டு கொடுத்தாரு அந்த குதிரைக்கு. வெள்ளை குதிரை, ஒயிட் ஹார்ஸ், பார்த்துருக்கலாம். உன்னை அறிந்தால் அதில் வரும் அந்த ஒயிட் வெள்ளை குதிரை. அதுக்கு அப்படியே கேரட் விட்டுறாரு எங்கள் அப்பா. நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். நம்ம சின்ன பசங்க வேடிக்கை தானே பார்க்க முடியும். நான் சொன்னார், கேரட்டு கொடுத்தா அது பார்த்து வச்சுக்கோ நம்மள. ஓ, நம்ம ஆள் போல இருக்கு, இல்லைன்னா தூக்கி விட்ருவோம் கீழே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க குதிரையை பற்றின்னு சொல்லுவார். கேரட்லாம் ஊட்டிக்கிட்டு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க குதிரையாங்க. அங்கேருந்து இவர் நியூஸில் ஒரு காலை வச்சார், தட்டி விட்டார். அதோட ஓடுது. இன்னொரு காலை அப்புறமா சைக்கிள் தூக்கி போடுற மாதிரி போடுறாரு. நாங்கள் பயந்துட்டோம். சைக்கிளில் பெடல் அடிச்சு ஏறுற மாதிரி குதிரையில் ஏறுறாரா? ரன்னிங்கில் ஓட விட்டு ஏறுறது. ஊர்வலம் இன்னும் ஆரம்பிக்கல. பட் ஜனங்கள்லாம் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி ஒரு ஷோட்டிங்கார் வந்துட்டு இந்த காமராஜர் எங்கே இருக்கார், தலைவர் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க. ஸ்டேட் பேங்க் காலனி. நேரம் ஸ்டேட் பேங்க் எதிர்க்க நிறுத்தி ஹப் அப்படி சொன்னார். அது ஹப் பண்ணும். ஹப் பண்ணால்
பெருந்தலைவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்துருச்சு குதிரை. காலை தூக்கி கால் தூக்கினவங்க அவர் வணக்கண்ணா போதுண்ணே திருப்பி ஹப் பண்ணார். போதுண்ணேன்னு சொல்கிறாரு. அவர் திருப்பி 3 தடவை ஹப் பண்ணிவிட்டு இறங்கி வந்துட்டார். அது அவருக்கு அதுக்குன்னே அந்த குதிரைக்குன்னே அந்த ட்ரெஸ்ஸு தைச்சி அந்த மாதிரி இதாக தான் போவார். இப்போ அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி பார்த்தது. இப்போல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு தலைவருக்கோ எதுக்கோ ஊர்வலமோ எதுவுமோ அது மாதிரிலாம் கிடையாது. நான் கடைசியாக அப்புறமா பார்த்தது வந்து நடிகர் திலகம் பர்த்டேக்கு அவருடைய ஏதோ ஒரு ஊர்வலம் போச்சு. அது ஒன்று பார்த்தேன். செலவரிஸ் காலேஜ் நின்றுட்டு இருந்தார் இவர் மேடை போட்டு. அப்போ நான் பார்த்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இப்போல்லாம் பெரிய ஊர்வலங்கள் நான் வந்து அறப்போர்லாம் பார்த்துருக்கேன். அறப்போர் வந்து கவியரசு கண்ணதாசன் அவங்க ஐயாவுடைய தலைமையில் அறப்போர் நடந்தது. அதில் தினத்தந்தி ஆஃபீஸ் வழியாக ரைட்டில் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ். அங்கே கட் பண்ணி தான் ஆகணும் ஊர்வலம். இவங்க அடி எல்லாருக்கும் சமட்டு மேனிக்கு அடி. சர்ச்சில் நிறுத்திக்கிட்டு எங்கள் எக்மோர் பிரிட்ஜ் ஏறி இறங்கினா சர்ச் ஒன்று வரும். அந்த சர்ச் உள்ள தான் எங்கள் வண்டி நிற்கிது. எங்கள் அம்மா இருக்காங்க. எல்லாம் அங்கேருந்து அடித்து ஓடி வந்தவங்களாம் எங்கள் வண்டியில் ஏற்றிக்கிட்டு எங்கள் டெம்போ வைக்கிங்கில் ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறக்கி விடுறது. அதை பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா நான் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பாவுக்கு ஓட்டும் போது மதுரையில் தகராறு நடந்தது. நான்லாம் இருந்தேன்னா மதுரையில் என்ன தகராறு என்னென்னா மதுரையில் ஷூட்டிங் கேஸுக்கு பிறகு கலைஞருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு எங்கள் அப்பா. கலைஞர் தான் சிஎம். அப்போ நாடகம் மேலே மாசி வீதியோ இது ஒரு அந்த 4 தெருக்குள்ள ஒரு தெருவில் எங்கள் வண்டி வந்து ரிவர்ஸ் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன். நான் தான் பர்சனல் டிரைவர் எங்கள் அப்பாவுக்கு. அம்மையப்பன் ஒரு மெக்கானிக் இருந்தால் அவனும் கூட இருப்பான். அப்போ எங்கள் அப்பா நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. அதை பேசும்போது ஒரே தகராறு ஆயிடுச்சு. அடிக்கிறான் பாட்டிலில் டுப்பு எல்லாம் டியூப்லைட் அது இது உடையுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தமிழனுக்கு பிறந்திருந்தா நாடகம் பாரு, மலையாளத்தனுக்கு பிறந்தா நாடகம் பார்க்காதரான்னு சொல்கிறார். ஏன் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ஏற்கனவே நடக்கிற குழப்பம். தமிழ்நாடு தமிழருக்கே அவங்க தகராறு ஆரம்பிச்சோன்னே எனக்கெல்லாம் உண்மையிலே சொன்னீங்கன்னா அப்படியே லூஸ் மோஷன் மாதிரி வருது. பயமாக இருக்குது. கடை சத்தம் கேட்குது. ஒருத்தர் இப்படி நீட்டு அருவா வச்சுட்டு நிற்கிறான். வாடா ராதாடே, நீ இப்படி தானே வந்து ஏறுவ வண்டியில், வாடா அவனை பார்த்துக்கிறேன். அங்கே எம்ஜிஆர் பேசி தப்பிக்க முடியாதுங்க அந்த இடத்துல மதுரையில். பட் திருப்பி நாடகம் ஃபுல்லாக நடத்தினார். எல்லோரும் வந்து அசம்பிளாகி உட்கார்ந்தாங்க. நான் பார்த்தேன், சாமி இனிமேல் நமக்கு இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சி நான் பயந்து இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து ஈரோட்டில் தகராறில் நான் வண்டி ஓட்டு அது இவ்வளோ பெரிய பாரியத்துக்கு மேலே போட்டேன் வண்டி உள்ள கண்ணாடி மேலே. அது எதுக்கு? அது இதே தான் எம்ஜிஆர் மேட்டருக்கு தான். எம்ஜிஆர் மேட்டர் தான். எம்ஜிஆர் மேட்ரு வந்து உங்களோட லைஃப்ல பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அப்பாவோட லைஃப்ல அதுக்கு அடுத்து இப்போ வரைக்கும் அப்பாவுடைய பெயருக்கு ஒரு கருப்பு புள்ளின்னு பலரும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமே கிடைக்காம போனதுக்கு இது ஒரு பெரிய காரணம் அப்படின்னு கூட பலரும் சொல்றாங்க. நீங்களும் கூட ஒரு சில இடங்கள்ல அதை குறிப்பிட்டிருக்கிறீங்க. எக்ஸாக்டா அந்த நாள், அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு, யார் மேலதான் தப்பு? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது யுவர் கரெக்ட் கண்ணு. எப்படின்னா யாருமே இல்லை கண்ணு உள்ள. முதல்ல 3 பேர் தான். ஒன்று அந்த வாசு ப்ரொடியூசர், எம்ஜிஆர் அண்டு எம்ஆர் ராதா, இந்த 3 பேர் தான். இவங்க தான் இருந்தாங்க. இதில் இவர் வந்து வில்லன் ஆக்டர். ஸோ இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளப்படலை. எம்ஜிஆர் வந்து ஹீரோ, நல்லவர், இல்லை, அதனால் அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் சொல்லலை. சும்மா இருக்கு வந்து வாசு சொன்ன சாட்சியத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. ஃபார் எம்ஜிஆர் ஆகிடுச்சு எல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சந்திரபாபுனை வந்து சொன்னார், 3 துப்பாக்கி நான் பார்த்தேன்டா இதில் போலீஸ் ஸ்டேஷன், ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். அது என்ன 3 துப்பாக்கி இன்னும் எனக்கு மர்மமாக இருக்குது. கைப்பற்றப்பட்ட சாட்சியங்கள் மொத்தம் 3 துப்பாக்கி. 3 துப்பாக்கி. ஆக்சுவலாக அப்பா வீட்டில இருந்து கிளம்பி போனாரா? இல்லை, இங்கேருந்து இல்லை, வீட்டிலேருந்து போனார். ஆனால் கீதா அம்மா அங்கே ராதிகா வீட்டில் இருந்தார் அடையாரில். அங்கேருந்து தான் கிளம்பி போனார். அது என்னென்னா பணப்பிரச்சனை ஒன்று இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். 1 லட்சம் ரூபாய் தான் அப்போல்லாம். பெட்ரோல்தான் பிள்ளையாவுக்கு ஃபுல்லாக பணம் கொடுத்தது வந்து எங்கள் அப்பா. அது அந்த வாசு தான் ப்ரொடியூசர். அதுக்கு ஓகே, உனக்கு பணம் தானே, நான் என் தோட்டத்தை வச்சு கொடுக்குறேன். தோட்டத்தை அடகு வச்சு, அது ஆலந்தூர் சேட்டு எங்கள் அப்பாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவர். அவர்கிட்ட போய் கேட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தாரு. அதை திருப்பி கேட்கும் போது எம்ஜிஆர் என்ன செஞ்சுட்டாருன்னா, அதை நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்பாட்ட. ஆமாம், சரி நீ கொடுத்துக்கிறேன்னா எப்போ கொடுப்பேன்? அது கொஞ்ச நாள் எப்படி இழுத்து போது இவருக்கு
ட்ரிகர் ஆகிடுச்சு. வர சொல்றது, அப்புறம் நாளைக்கு வாங்கன்றது, வெயிட் ஆமாம், அனுப்புறது, சத்யா ஸ்டுடியோக்கு வாங்கன்னு சொல்கிறது, அனுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சிலுமிஷம் வேலையெல்லாம் நடந்தது. இல்லை இது சில்மிசம்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை சந்திரபாபு மாதிரி வேற ஒரு ட்ராப்பை செட் பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படி இருக்கலாம். ஏன்னா சந்திரபாபுண்ணை வந்து அவர் எப்போ சொல்லும் போது, சந்திரபாபுண்ணை வந்து உயிரோடு இருந்து அவர் பேசும்போது, கடைசி காலத்துலலாம் நாங்கள் தான், எங்கள் அண்ணன் தான் வாசு தான் போய் சாப்பாடு எடுத்துலாம் போவோம். அவர் பேசும்போது he was dead against எம்ஜிஆர் அண்ட் ஸ்போ. எம்ஜிஆர் எதிர்த்து தான் சொல்லியிருக்காரே ஒழிய கருத்துக்களை எம்ஜிஆருக்கு உகந்ததாக சொல்ல. அதை நான் பார்த்துருக்கேன். அது அவங்களுக்குள்ளே ஏதோ அண்டர் கேம் ஒன்று நடந்திருக்கு. அந்த மாதிரி எங்கள் ஐயாவை பண்ணணும்னு நினச்சிருப்பாங்களான்றது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆரும் எங்கள் அப்பாவும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அவர் வந்து இயற்கையான நடிகர்னு சொல்லுவார் எங்கள் அப்பா எம்ஜிஆர் சொல்லும் போதெல்லாம். இயற்கையான நடிகர்னா யாருக்கிட்டேருந்து எதுவும் எடுத்துக்காமல் அப்புறம் சொந்தமாக சுயமாக இதுதான் வரும், அவ்வளோதான். ஓன் ஸ்டைலில், கரெக்ட், ஓன் ஸ்டைல். அதனால் அவர் வந்து ரொம்ப சுயம்பான ஒரு நடிகர்னு சொல்லுவார். அதான் இயற்கை நான் சொல்கிறது, சுயம்பு அவர் சொல்லலை, நான் இப்போ சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேருடைய இதை பார்த்திங்கன்னா அங்கேருந்து இதை எடுத்துகிட்டு போகிறோ, இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருவிளையாடல் பார்த்திங்கன்னா சிவாஜி நடந்து வருவார் பீச்சில். அதில் பார்த்தீங்கன்னா யுல் பிரைனர் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் நடந்து வருவார், அதே நடப்பார். அதனால் அங்கங்கேருந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணதெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் இந்த அது மாதிரி டிரைவ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். பட் என்னமோ இது 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 நடந்ததுனால ஒன்று, இப்போ தம்பி சொல்கிற மாதிரி ஒரு கருப்புள்ளியோ அப்படின்னா, அது ஒரு பெரிய கருப்புள்ளியோ எனக்கு இப்போ தெரியல. ஏன் கருப்புள்ளி தெரியலன்னா, அதனால் எங்களுக்கு வந்து வர வேண்டியதோ கொடுக்க வேண்டியதோ எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. அதுக்கு சொல்கிறேன் நான். இதை பற்றி வந்து அப்பா எதுவும் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் எதுவும் பகிரலைங்களா? எதுவும் சொல்லலை? அதுதான் கிடையாது. அவங்க சைடு அப்பா உள்ளே வந்து இவங்க 3 பேர் இருக்கும் போது தான், நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போதே போய் நான் தனியாக போய் பார்க்கும்போது அவர் இது மாதிரி இது பேசுனதே கிடையாது. என்னடா அப்படின்னா இருக்கா சொல்லிட்டு மற்றதெல்லாம் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு போயிட்டே இருப்பார். இல்லை பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொடுத்தது. ஓகே, சினிமாவுக்குள்ளே அது அப்பாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அதெல்லாம் ஒன்றுமே தாக்கம் மாதிரி ஏற்பட்டது மாதிரி எனக்கு தெரியலங்க. இல்லை அதற்கு பிறகு படங்கள் குறைகிறது அல்லது நாடகம் போட குறையுதுன்னா, எங்கள் ஐயாவுக்கு நீங்கள் ஒன்றே வச்சுக்கணும், சினிமாவே வச்சுக்கணும். முதல்ல ஒரு டைமில் நாகேஷ் சார் மாதிரி பீக் யாராவது இருக்காங்களா? அப்போ ஒரு டைம் போகும்போது அவர் கீழே போவார், கவுண்டமணி செந்தில் வந்தார். கவுண்டமணி செந்தில் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரோ வருவார், விவேக் இவங்க வருவாங்க, வடிவேல் வருவார். வடிவேலில் இப்போ காணாமல் போனதுக்கப்புறமா இப்போ யோகி பாபு வந்திருக்காரு. அதனால் இவர் இல்லாமல் படமே இல்லைங்கன்னா அந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். சினிமாவில் மட்டும் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். கண்டினியூவாக நடிக்கிறதுக்குன்றது அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் லாங் இருக்கும். பட் சாவர வரைக்கும் நடிக்க முடியுமா? அது முடியாது. எல்லாருக்கும் இப்போ கவர்மெண்ட் இதே வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60ன்னா, இது வந்து ஒரு 70 80 நல்லா நடக்கிற வரைக்கும், நல்லா நம்ம பார்க்குற வரைக்கும் ஓகே. நானே இப்போ ரொம்ப நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏந்திரிச்சு நடக்க முடியல, தூக்கி யாராவது நிற்க வைக்கணும் அப்படின்னா என்னை கூப்பிட மாட்டாங்க சினிமாவில். அதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார், எந்த ஆளுங்க வேணாலும் எப்படி வேணாலும் இது சினிமாவில் இருந்தால் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கு, இல்லை செத்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. அது மாதிரி சொல்லுவார். சினிமா மட்டும் அப்படி தாங்க. அதெல்லாம் ஒரு பீரியட் வரைக்கும் தூக்கும், அப்புறமா இறங்கும், ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ சிவாஜி பாபு எவ்வளோ பெரிய ஆக்டர் அவர், ஆமாம் இல்லையா? அவரே வந்து இந்த முதல் மரியாதைக்கு பிறகு நான் வந்து அவருடைய ஃபேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் மாதிரி இருந்தேன். முதல் மரியாதைக்கு பிறகு என்னால் ஜீர்ணிக்க முடியலையா? முதல் மரியாதையே ரொம்ப லேட் இல்லை, அது லேட்டு இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர். பாரதி ராஜான்னு ஒரு ஆள் இருந்தாங்க. ஃபீடிங் ஃபுல்லாகவே பை பாரதி ராஜா. இந்த பக்கம் ராதா நடிக்குது, இந்த பக்கம் சிவாஜிப்பா நடிக்கிறாரு. மிந்தி வந்து சிவாஜி இப்போ மட்டுமே தான் நடிக்கணும், பாலும் பழத்துலலாம் அவரே தான் இழுக்கணும் மொத்த சேரிட்டியும். இப்போ அவர் மட்டும் இழுக்க தேவையில்லை, ஒரு எல்லோரும் இருக்காங்க, அப்படி ஓட்டிடும். இப்போ எம்ஜிஆருக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அப்பா எங்கேயும் பேசலை, வெளியில் அதை பற்றி யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்கல. எம்ஜிஆர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? எங்கேயுமே சொன்னதில்லை. எம்ஜிஆர் அவரை மன்னிக்க விரும்பினாரு அப்படின்னு. அதெல்லாம் மன்னிக்க யார் மன்னிப்புங்க? அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இருக்கிற தப்பு செய்தி. யார் மன்னிக்கிறதுக்கு நிற்கல, திருப்பி ஒம்பு பண்ணோம்னா தொல்லை பண்ணிடுவானுங்கன்னு பயந்துருப்பாங்க. அவ்வளோ தொல்லை பண்ணுவாங்கன்னா இல்லை, திருப்பி ஏதாவது தொல்லை பண்ணிட்டு போகிறது இருந்தாலும் பயந்துருப்பாங்க. ஒருவேளை அப்படி இருக்கலாம், அப்படி பாருங்களேன். பேசிய மாதிரி திரும்ப துப்பாக்கி எடுத்துன்னு
இந்த தடவை குறி கரெக்டா பண்றது கூட இது ஆக்சுவலா அந்த மூணாவது துப்பாக்கி யாரா இருக்கும் நீங்க guess தெரியல, பண்ணுங்க. எனக்கு கெஸ் பண்ண முடியல. பட் உங்களுக்கு இந்த துப்பாக்கி இன்சிடென்ட் சொல்கிறேன். எம்எஃப்ஏல லட்சுமிகாந்த் நாடகம் ஜெயிலேருந்து வந்து போடுறாரு, கதம்பம்னு போடுவார். 3 நாடகம் 4 நாடகம் போடுவார். அதில் லட்சுமிகாந்த் போடும்போது கடல எம்ஜிஆர் தலைமை கூப்பிடையா சொல்லிட்டு கஜபதி நின்று எங்கள் மேக்கப் அப்பாட்ட இருந்தவர் இருந்தார், அப்புறம் என்கிட்ட இருந்தார். அவர் போய் அவர் சொல்லி தான் கேள்வி இது வரல, எம்ஜிஆர் ஒத்துக்கல, தேதிக்கு தலைமை தாங்க வரல. ஏன்னு கேட்டால், யோ அந்த லட்சுமிகாந்தனில் ஒரு சுடுறது இருக்குது, இப்படி வச்சு துப்பாக்கி என் பக்கம் திருப்பிட்டாருன்னா நான் என்ன செய்யணும் சொன்னார்னு சொன்னார். அதாவது இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பின்னாடி இதுக்கு அப்புறம் சம்பவத்துக்கு பிறகு சேர்ந்து நடிச்சாங்களா? இன்வைட் பண்ணீங்களா? இன்வைட் பண்ணார். எங்கள் அப்பா பேசியிருக்காருங்க. நீங்கள் அது ஒன்று பாருங்கள், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் யாராவது நம்மளை வந்து சமாதானப்படுத்தி 2 பேரும் ஒன்றாக்குறது, கை கொடுக்குறது, அப்படி இப்படின்னு தான் அது ஒரு வருஷத்துக்குள்ளே தானே இருக்கணும். ஆமா. இந்த ஆளுங்க 2 பேருமே பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சு. சுட்டது சாதாரணமான இது இல்லை, இவர் சுட்டார், அவர் சுட்டார், இவர் சுட்டார், இதெல்லாம் நமக்கு அதுக்கெல்லாம் போக தேவையில்லை. சுட்ட நிகழ்ச்சின்றது பெருசு. இது நடந்தது 2 பேருமே எங்கேயுமே பேசலை, எங்கேயுமே காமிக்கல. மனோரமா அவங்க பையன் பூபதியுடைய ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்தது இதயம் பேசிக்கிறது மணியனுடைய மச்சினுச்சு. அதுக்கு எங்கள் அப்பா போகிறாரு, பார்த்தா எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சுட்டு தான் போய் உட்காந்தாரு. ஒரு நாள் நக்கலா உடக்கட்டுருக்கலாம். இல்லை, அதே மாதிரி தான் கேஆர் ராமசாமி சாவில், கேஆர் சாவில் அப்படி தான் எங்கள் அப்பா வந்து உட்காந்தார், எம்ஜிஆர் இருந்தார், பக்கத்தில் தான் உட்காந்தாங்க 2 பேரும், ஏதோ பேசிக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பெரியாருடைய சாவில் நான் பார்த்தது அப்படி தான், 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டாங்க. பெரியாருடைய சாவில் என்னன்னா நானே இருந்தேங்க ஸ்பாட்டில், அதில் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. நான் எம்ஜிஆரை பார்த்து, சரி அவ்வளோ வேணாம், நான் காலேஜில் படிக்க போயிட்டேன், லா காலேஜ். அப்போ பெஸ்ட் ஆக்டர் கொடுக்குறாங்க. யார் வந்து கொடுத்தாங்கன்னா சிஎம் வந்து புரட்சி தலைவர் தான் சிஎம். அவர் கொடுக்குறாருன்னு என்ன எனக்கு அல்லு கைண்டி போச்சு. ஐயோ ஐயோ இது என்னடா இது. அப்போ எங்கள் லோகன்னு எங்கள் தேர்னப்பட்டி ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் இருந்தார், அவர் எனக்கு நல்ல நண்பர். எங்களுக்கு அவர் சொல்ல, ஒன்றும் கவலைப்படாதா, எம்ஜிஆர் வந்தோன்னு டக்குன்னு போய் மேலே போய்ட்டு வந்துரு சொல்லிட்டாரு. நம்ம டென்ஷனில் நிற்கிறோம். தலைவர் வந்துட்டார், வந்து உட்காந்து பெஸ்ட் ஆக்டர் கோஸ்ட் ராதாரவி அப்படின்னும் போது எஸ்ஐடி காலேஜில் நடக்குது ஃபங்க்ஷன். இன்னும் அந்த ஸ்டில் வச்சுருக்கேன். நான் மேலே போனேன், இங்கேருந்து கீழேருந்து கத்துறாங்க, கதற யார் தெரியுமாதே, யார் தெரியுமாதே கேட்குறானுங்க. அது காதில் உழுவுதுன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே பார்க்குறாரு. நானும் ஒன்று வாங்கிட்டு கப்பை வாங்கிட்டு, நான் எம்ஆர் ராதாவுடைய பையங்கன்னு சொன்னேன். அவர் உடனே தட்டி கொடுத்து, உடம்பு நல்லா பார்த்துக்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ ஏதோ ஒன்று செய்யணுமே அந்த இடத்துல, டக்குனு கை நீட்டி ஃபோட்டோகிராஃபர் இன்னொரு ஃபோட்டோ எடுறாங்க. இந்த ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட, இந்த கை நீட்டி கேட்ட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு அடுத்தது எங்கே பார்த்தேன்னா, இப்போ நான் பெரிய ஆக்டர் ஆகிட்டேன், பாப்புலர் ஆக்டர் ஆகிட்டே இருக்கேன். அப்போ சிஎம்க்கு நிதிக்கு இந்த புதுசாக ஒன்று ஆரம்பித்தார், சத்துணவு திட்டம்னு ஆரம்பிச்சது. அதுக்கு டொனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரு இண்டோர் ஸ்டேடியம், அப்போ வந்து இந்த நேரு ஸ்டேடியம் இடிச்செல்லாம் கட்டலை, பழசு தான். அப்படி இருக்கும்போது சிவாஜி பாலாம் வந்து உட்காந்தார். நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் யாருக்கு, சிஎம் வரத்துக்கு. நானே எஸ்எஸ் சந்திரன், காந்திமதிக்கா எல்லோரும் வந்தார். அவர் வந்து எல்லோரையும் சிரித்து பேசிட்டு போயிட்டு உட்காந்தார். உட்காந்து 2வது ஆளாக என்னை கூப்பிட்டாங்க. ஏன் 2வது ஆளாக கூப்பிட்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா யூகம் தான் இது. எம்ஜிஆர் கூப்பிட்றாருன்னொன்னே நடிகர்களில் பாதி பேர் கையெழுத்து போடலை. ஏன்? அதுதான், அதான் பாலிட்டிக்ஸ் உள்ளே இருந்தது. இதில் நான் தைரியமாக போய், அது நான் போய் 2வது கையெழுத்து போட்டேன். முதல் கையெழுத்து விகே சித்தப்பா போட்டார், நான் 2வது கையெழுத்து போட்டேன். பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து தான் இந்த இவர் இருக்கார்ல, பச்சைவாஸ் காலேஜ் பிரகாசமா, ஏஎஸ் பிரகாசமா, ஏஎல் பிரகாசமா பேர் என்னமோ, அவர் வந்து வாங்கினார், கையெழுத்து வாங்குறாரு. நாங்கள் 2 பேர் தான் போட்டோம், 2 பேர் தாங்க போட்டாங்க, வேறு யாரும் போடலைன்னு. அப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, 1 சவரன் மோதிரம்னு சொன்னார். எல்லோரும் வந்து க்யூ, நீ நான் போட்டு எல்லோரும் போட்டு போடும். எஸ்என் பார்வதிக்கெல்லாம் தெரியும் இந்த நிகழ்ச்சியெல்லாம். இப்போ அந்த அக்கா உயிரோட இருக்குது, காந்திமதிக்கா இல்லை. எல்லாம் வாங்கிட்டு போனோம்னா அதனால் கூப்பிட்டாரா. அதில் 2வது பேர் என்ன கூப்பிட்டார். உங்களுக்கு முன்னாடி போனது யார்? எனக்கு முன்னாடி போனது விகே ராமசாமி. ஓகே. இல்லை, எம்ஜிஆர் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார், புரட்சி நடிகர், அரசியலில் புரட்சி தலைவர், சிஎம் ஆகிட்டார். அப்போ திரைத்துறை ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னாடி தானே இருந்திருக்கணும். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அப்போல்லாம் வந்து சினாரியோவே வேறுங்க. அப்போ யார் அந்த சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட்.
யார் இந்த நீங்கள் கேட்குறது ரொம்ப ஈஸி கொஸ்டின் தம்பி. பட் பதில் சொல்கிறதுக்கு பாரு அது வந்து யோசிச்சு மண்டையை உடச்சிக்கிட்டு சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். சினாரியோக்கு பின்னாடி யாரோ இருந்தாங்க போது நானே எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது. இது வந்து 84 83 84 அந்த பக்கமாக இருக்கும் ஒரு வேலை, எனக்கு இயர் ஞாபகம் இல்லை. அவர் சத்துணவு திட்டத்துக்காக தான் போட்டார். நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் போட்டோம். அப்போ அவர் வந்து எனக்கு வந்து மோதிரம் கொடுத்தாரு. அப்போ சொன்னார், உடம்பு எப்படி வச்சுருக்கீங்க, நல்லா வச்சுருக்கீங்களா? நான் அப்போ வந்து பிளாக் ட்ரெஸ்ஸு நல்லா வச்சு. நீங்களும் பிளாக்கா? நானும் வைப்பேன். அந்த பிளாக் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் உடம்பை குறுக்கி காட்டும், அதெல்லாம் இருக்குது அதில். ஓகே. அப்போ போகும்போது திறமையில் அதே ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். திறமையில் அதே யூனிஃபார்ம் போட்டிருப்பேன். அந்த யூனிஃபார்ம் தான் இதில் போட்டேன். போனோம்னா அவருக்கு கை கொடுத்துட்டு உடம்பு நல்லா பார்த்துக்க, காலேஜில் சொன்னதை ஞாபகமாக சொல்கிறார். அதான் இது ஒரு 3-4 தடவை தான் இப்படி தான் பார்த்தேன் புரட்சி தலைவரை. இல்லைன்னா இன்னொன்று ஃப்ளைட்டில் பார்த்தது எப்படின்னா, அப்போ சத்யராஜ் வீட்டு கல்யாணம். ஃப்ளைட் வந்து இங்கேருந்து பெங்களூர் டு கோயம்புத்தூர் தான் போகும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இல்லை அப்போல்லாம். அப்போ நானும் என் மேக்கப் பண்ண உட்காந்துருந்தோம். லேட் ஆகிட்டே இருக்குது, வண்டி புறப்பில்லை. உடனே தான் நமக்கு தெரியுமே, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், வாட்ஸ் த டைம் நான், என்னமோ ரொம்ப கரெக்டு டைமுக்கு போய் நம்ம நடிக்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்ட உடனே அவங்க இல்லை சார், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ மெயின் பர்சன் டு கம். யார் அது மெயின் பர்சன்? என்ன இது டிக்கெட் வாங்கினா எல்லாருமே ஒரே இது தானே சொல்லிகிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் உள்ள விட்டார். எம்ஜிஆர் உள்ளன்னா கிடுக்கிட்டு ஆடுது. ஐயோ, அது ஃப்ரண்ட் ரோவில் ஜானகியம்மா, புரட்சித் தலைவர், பண்டுட்டி ராமச்சந்திரன் 3 பேர் தான் உட்காந்தாங்க. அப்படியே கம்முன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பெங்களூரில் போய் நின்றுச்சு. பேசஞ்சர்ஸ் இறங்கினாங்க. பெங்களூரில் இறங்கினோடனே டக்குன்னு நான் ஏந்திரிச்சேன். அந்த கடைசி இறங்கினதுக்கு பின்னாடியே போயிட்டேன். பின்னாடி போயிட்டு புரட்சித் தலைவர் போனேன். ஐயா வணக்கம், நான் தான் ராதா ரவி, அம்மா ராதா பையன் அப்படின்னோடனே கை பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி பிடிச்சிக்கிட்டே இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. உங்களை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், பட் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா பார்த்துருப்பேன். அப்படி பார்த்தாரு பண்டுட்டி ராமச்சந்திரன். என்ன வரல, ஒன்றும் இல்லை ரவி, மெட்ராஸுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து எனக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போயிடுறேன். சரிங்க ஐயா. உடனே விடலை. 15-20 நிமிஷம் கழித்து திருப்பி பேசஞ்சர்ஸ் ஏற ஆரம்பித்தாங்கல்ல, பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்கன்றதை சொன்ன உடனே தான் விட்டார். நான் வந்து உட்காந்தேன். அதெல்லாம் பார்த்தேன், தலைவரை பார்த்தேன், புரட்சி தலைவர் நல்ல நெருக்கமாக. இப்போ அவர் இறங்குறாரு. கோயம்புத்தூர் வந்தோன்னே இறங்கணும். எங்களுக்கு பின்னாடி டோர் திறந்தாங்க, அவருக்கு முன்னாடி டோர் திறந்தாங்க. அவர் இறங்கணும்னா எல்லோரும் போகலாம் முன்னாடி வழியாக, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன செஞ்சேன்னா பின்னாடி வழியாக போய் முதல்ல நின்றுட்டு பார்த்தேன். இவர் அந்த ப்ளூ அம்பாசிடர் இல்லை, இவர் ஏறுறாரு. ஏறும்போது இப்படி என்னை பார்த்துட்டு இப்படி கை காட்டினேன். நான் அவங்க முன்னே கொசு முடிச்சோன்னு நம்மளை பார்த்தா கை காட்டினாரா இல்லை வேறு ஏதாவது பார்த்து கை அப்படி கும்பிட்டேன். கும்பிட்ட உடனே திருப்பி அவர் கும்பிட்டு என்ன அர்த்தம், ஒன்றா தான் பார்த்து கையாட்டேன் கேட்குறத சொல்லிட்டு போயிட்டார். சரிங்க ஐயா அப்படியே பாஸ் ஆன் பண்ணி போயிட்டார். அதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவர்கிட்ட போனதுக்கப்புறமா ஒரு போலீஸோ ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒரு 2 பேர் வந்தாங்க என்கிட்ட. சார் உங்களை இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் தலைவர், அவர் போயிடட்டும் அப்புறமா நீங்கள் போங்க. ஏன்னா வெளியே 10,000 பேர் நிற்கிறாங்க. நான் தான் எம்ஆர் மகன் தெரிஞ்சேன், சல்லியாக பிச்சிருவாங்க. என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு எனக்கு. இதை விட நிகழ்ச்சி என்ன இருக்குது நமக்கு? ஒரே சந்தோஷமாயிடுச்சு, புலங்காயுதம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேட்குறோமே, இப்போ தம்பி கேட்குது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே தெரியாது நமக்கு, ஃபீலிங்கே இல்லையே. அந்த சத்துணவு பீரியடில் ஒரே ஒரு டவுட்டு, அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்களா? ஏன்னா சத்துணவு பிரச்சாரகராக அவங்க தமிழ்நாடு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. வி டோன்ட் ஹவ் எனி கனெக்ஷன்ஸ் வித் அம்மா. அப்போல்லாம் அந்த டைமில், அப்போ இந்த டைம்லேயும் கிடையாது. நாங்கள் இந்த மோதிரம் போடுற டைம்லேயும் கோயம்புத்தூர் போன டைம்லேயும் கிடையாது. வி சா ஹர். புரட்சி தலைவர் இறந்துட்ட உடனே டிவியில் காமிச்சாங்கல்ல, அப்போ பார்த்து தலைமாட்டில் உட்காந்துருக்காங்க ஜெயலலிதம்மா. ஜெயலலிதம்மா தகராறுலாம் வெளியே பேப்பரில் வருதே, அப்படி அது இப்படி. பட் இதெல்லாம் வந்தது. பட் இருந்தாலும் ஐ சப்போர்ட்டட் திஸ் மேடம். ஏன்னா நாங்கள் எலெக்ஷன் போய் ஒர்க் பண்ணும்போது 2ஆக பிரிஞ்ச ஏடிஎம்கே, ஒன்றா இருக்கிற டிஎம்கே. நான் ஒன்றா இருக்கிற டிஎம்கேல இருக்கேன், 2ஆக பிரிஞ்ச ஏடிஎம்கேல இல்லை. அங்கே பூரா இவங்களை ஏற்று தானே பேசுகிறேன். எங்களுக்கு 2 பேருமே எதிரி தானே அப்படி பார்த்தா டிஎம்கேல இருக்கும்போது. அப்போ ஜெயிக்கிறோம் 89-90. ஆமாம், வேறு டிஎம்கே ஆட்சிக்கு வருது. அப்போ எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் திமுகவில் சேர்றீங்க? இல்லை, அதுலேருந்தே நாங்கள் வந்து பேசிக்லி வி ஆர் திராவிட கழகம் தாங்க. ஓகே, பேசிக் இங்கேருந்து அப்படியே திமுக தான் நமக்கு.
அதர்வைஸ் ஒன்றுமே நான் காங்கிரஸ் மேடையில் வந்துங்க இப்போ எப்படி ஏங்க பிஜேபியில் போய் சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி தான் காங்கிரஸ் மேடையில் நான் ஆவடியில் ஒரே ஒரு மேடை ஏறி இருக்கேன். அது ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் வர்றதுனால ஏறணும். ரீசன்ஸ் அது. அப்போ எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது அவ்வளோவா. ராமகிருஷ்ண முதலியார் இருக்கார்ல, அவர் தான் நின்னார் கேண்டிடேட்டை, அது ஞாபகம் இருக்கேன். அது ராமகிருஷ்ண முதலியார் முன்னாடி ஏதோ ஒரு பேர் வரும், ஒரு அடைச்சொல் வரும். இங்கே கஸ்தூராங்க ஐயங்கார் ரோட்டில் தான் இருந்தார். ஓகே, அவருக்காக தான் பேச போனேன். அவர் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி அப்போ தான் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தேன். அதுக்கப்புறமா டிஎம்கே தாங்க எங்களுக்கு. ஏன்னா அந்த டிஎம்கே இஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ். நீங்கள் டிஎம்கேல இருக்கீங்க, ஆனாலும் எம்ஜிஆரை பார்க்கும்போதெல்லாம் லைட்டாக கலங்குது, கை நடுங்குது அப்படின்னு இல்லை. சொல்லுங்க. ஏன்னா என்ன கிரேட் மேனுங்க. சி யூ கேன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அவரை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நடிக்கும் போது இப்போ புது ஆளுங்க யாராவது வந்து நான் மயக்க போட்டு நிற்கிறேன், அவரும் நிற்கிறேன்னா நம்ம முன்னாடி நிற்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பயம், நம்மளை கடிச்சிடுவ போகிறோம்? அப்படி கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஏஜுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அதுதாங்க நாட்டை. அந்த மீதியெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே கூடாது இந்த காம்பவுண்டுக்குள்ளே. ஏன்னா நான் இதுக்கு பயந்து அதுக்கு பயந்து ஐயோ கிழிச்சிடுவோம். ஒரே தடவை தான் நான் சாக போகிறோம். அப்புறம் அது எப்படி இருந்தால் என்ன நினச்சிக்கிட்டு போடுறாங்க தான். நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பில்லை. இந்த தோட்ட கதை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் வெளியில ஒன்று சொல்றாங்க. தோட்டம் குறித்து உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கா? அதை பத்தின செய்தின்னு? ராமவரம் தோட்டம் இல்லைம்மா, ராமபுரம் தோட்டம் வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். எம்ஜிஆர் ஷூட்டிங் கேஸ் நடந்த உடனே அதுக்கப்புறமா கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த முன்னாடி ஒரு கொட்டாய் மாதிரி பெருசாக போட்டிருந்தோம், அதை எரிச்சிட்டாங்கன்னு மட்டும் கேள்விப்பட்டோம். நீங்கள் போட்டிருந்தது? நாங்கள் போட்டிருந்தோம் தோட்டத்துக்குள்ளே. அதை எரிச்சிட்டாங்கன்னு தெரியும். பட் அப்புறமெல்லாம் நாங்கள் வருவோம், போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மாடெல்லாம் போகுது வருது, மாடுங்கள்லாம் இருந்தது கொண்டுது, அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே எங்களுக்கு. நீங்கள் என்ன அந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்கள, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதை கொண்டு போய் வச்சு அடிக்கிறது அதெல்லாம் சும்மா படத்தில் கட்டுவாங்க, தூக்கிட்டு போய் அடிக்கிறது அதெல்லாம். அப்படி பண்ணி தான் நாங்கள் தான் தூக்கிட்டு போயிருப்போம். நம்ம வேர் ஆல்சோ ஈக்குவலி குட். அதிலெல்லாம் யாருமே நம்ம வந்து எதற்குமே சளைச்சி பயந்து போய் நின்று அதெல்லாம் கிடையாது கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், எம்ஜிஆர் படம் போய் பார்ப்பேன். திருச்சியிலலாம் போனீங்கன்னா மார்னிங் ஷோ வந்து எம்ஜிஆர் படம், ரெகுலர் ஷோ வந்து சிவாஜி சார் படம் போடுவாங்க ஜூபிட்டரில். போடும்போது நான் இதையும் பார்த்துருக்கேன் அதையும் பார்ப்பேன். இப்போ எம்ஜிஆர் மேலே உங்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கிறது, ஒரு நடிகராகவும் அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. இப்போ திமுக மேடை ஏறும்போது திட்டணுமே, நான் வந்து நல்லா திட்டுவாங்க. நான் திட்டுறேன்னா திட்ட மாட்டேன்னு சொல்ல போறீங்க. நான் ஏன் திட்டாமல் இருக்கணும்? எப்படி எதுக்கு? அது கொள்கை வேறு. அதனுடைய கொள்கைக்கு எதிர்ப்பாக எதுவாக இருந்தாலும் திட்டுவேன். அது கொள்கைக்கு கிண்டல் பண்ணுறது அந்த இதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐ எம் நாட் ஃபார் தட். என்ன விமர்சனம்லாம் பொதுவாக அரசியலில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து தலைவர் வீட்டுக்கு போகும்போது இப்படி சொல்கிறாரு, சில விஷயம் ஃபீட் பண்ணுறாருன்னு வச்சுங்க எங்களுக்கு தலைவர். அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லணும். ஏன்னா திமுக என்னன்னு சொல்லித்தானே நம்ம ஜெயிக்க முடியும். இருந்தாலும் அந்த 11 வருஷம் ஜெயிக்க முடியல, அதை ஒத்துக்கணும். அது என்ன செய்ய முடியும்? சரி, தோல்வினா தோல்வி தான், ரைட். அதிகபட்ச விமர்சனம்னா நீங்கள் எம்ஜிஆர் மேலே என்ன வச்சிங்க மேடையில் அரசியலில்? கலைஞர் அளவுக்கு ஒருவேளை அரசியலில் அடிபட்டிருப்பாரான்னு கேட்டிருந்தேன். அது தவறுன்னு கூட இருக்கலாம். ஏன்னா ஈக்குவலாக அவருமே பிரச்சனைகளெல்லாம் சில இதெல்லாம் இருந்திருக்காரு. என்ன ஒன்று, இந்த சுட்டது வந்து இவங்க வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாங்க, கலைஞர் சொல்லி தான் போய் சுட்டாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. அப்போ அன்னைக்கு இந்த சுட்ட சம்பவத்துக்கு அப்புறம் திமுக வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? திமுக ஹேண்டில் எங்களுக்கு பண்ணல, எங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, எங்களுக்கு எதிர்ப்பாக தான் பண்ணாங்க. பட் நாங்கள் விவேர் ஒன்லி காங்கிரஸ் சைட்லேயும் சப்போர்ட் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா காமராஜரும் கலைஞர் வரத்துக்கு அவங்களுக்கே தப்பாக தெரிஞ்சுது அந்த டைமில் வந்தால். ஏன்னா எம்ஜிஆர் வாஸ் இன் பவருங்க, இப்போ ஃபுல் பவர். பிஃபோர் கம்மிங் சிஎம் முன்னாடியே பவர்ஃபுல் மேனாக இருந்தார். அவரை போய் தொட்டதுனால இவங்க யாருமே வர. எங்கள் அக்கா கல்யாணம் நடந்தது 67. அப்பயும் ஜெமினி சார், சாவித்திரிம்மா, நாகேஷ்ணன், டி.கே. ராமச்சந்திரன், டி.எஸ். பாலையப்பா தான் தலைமை. எங்கள் அப்பாவுடைய இடத்துலேருந்து அவர் தான் நடத்தினார் கல்யாணத்தை. 2 பேர்களும் எஸ்ஜிஎஸ் சபால் நடத்தணும். ரொம்ப பேர் எம்ஜிக்கு பயந்துட்டு தானே வராமல் இருந்தாங்க, அது மாதிரி இருந்திருக்காங்க. பட் அப்படி எங்கள் பக்கம் திரும்பலைங்க, அது ஏன்னு தெரியல. இல்லை, ஏன்னா குண்டுகள் இன்னும் மிச்சம் இருக்கு.
89 எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகின்னு 2 பேரும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க. ஆமாம். அப்ப என்ன இல்லைங்க, சி நீங்கள் மேடையில் பேசும்போது நம்ம இப்போ உட்காந்து நீங்கள் பேசும்போது கேள்வி கேட்டுருக்கீங்க பாருங்க, அது ரொம்ப ஈஸி. பட் ஆன்சரிங் இஸ் ஏன் டிஃபிகல்ட்டுன்னா, என்ன பேசியிருப்போன்றதை அப்போ யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. யோசிச்சுன்னா எதுவுமே எங்கள் மைண்டில் இவங்க கிடையாதுங்க. எங்கள் மைண்டில் வந்து டிஎம்கே மஸ்ட் வின். அண்ட் வி நோ 100% தெரியும் இது ரெண்டும் பிரிஞ்சிருச்சுன்னா டிஎம்கே வின் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அதை வின் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் வந்து விடிகாலில் 5 மணி வரைக்கும் மீட்டிங் பேசுவோம். அப்போல்லாம் வந்து டைம் பார் கிடையாது. அதனால் லேட்டாக ஆனால் கூட பரவாயில்ல பேசுறது. ஆனால் அங்கங்கே ஜனங்க நிற்பாங்க கேட்கறதுக்கு. உசிலம்பட்டியில் நம்ம பேசும்போது கொஞ்சம் பயந்து யோசிச்சு தான் பேசுவோம். அது உண்டு. ஏன்னா டெஃபினட்டாக உசிலம்பட்டிலாம் கொஞ்சம் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதெல்லாம் நிறைய இருக்கிற இடம். பட் இப்போ அவங்களுக்கே 2 இருக்கிறதுனால நான் இப்போ வந்து அம்மாவை திட்டினேன்னா இந்த ஜானகிமா சைடில் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஜானகிமா சைடில் திட்டினோம்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் வந்து எதுவுமே பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு டிஎம்கே ஜெயிக்கணும், எங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்ட மாதிரி. கலைஞர் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவார்? இல்லை கலைஞர் இப்போ கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். சி அவர் சொல்லுவார், பேச்செல்லாம் கேட்டிருக்காரு, எல்லா பேச்சையும் கேட்டுக்குவார், வாங்கிக்குவார், நல்லா பண்ணேன்னு. ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். இடைத்தேர்தல் மதுரை மேற்கோ ஏதோ ஒரு இடத்துல, மதுரை ஒன்று, இந்த பக்கம் தோரங்குறிச்சி தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அதுக்கு அந்த மலை ஏரியா, அது திருச்சி பக்கத்தில். ஒரு 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 எம்எல்ஏ கூட ஒருத்தங்க இருந்தாங்க, லேடி எம்எல்ஏ வசந்தாவும் அது ஒருத்தங்க வந்தாங்க, ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ என்னைய எஸ்எஸ்சி அனுப்பிச்சாங்க. சங்கம் ஹோட்டலில் அப்பா இருக்கார், கலைஞர் இருக்கார். அவர் பார்த்துட்டு நாங்கள் சொல்லிவிட்டு புறப்பட்டோம். சொன்னார் அப்போ போகும்போதே, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பேச போகிறீங்க, பேசும்போது ஐயோ ஆளுங்களே இல்லையெல்லாம் வருத்தப்படாதீங்க, அங்கே அவ்வளோதான் ஆளுங்க, 10 பேர் 20 பேர் சேர்ந்தால் பெருசு. ஆனால் தோரங்குறிச்சியில் தான் மெயின் நான் பேசுகிறேன். அதனால் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி நின்றுக்குங்க. நான் பேசலை இன்னொன்று தெரிஞ்சதுன்னா உள்ளே வந்து பேசிடுங்க. இப்படிலாம் சொல்லி தான் அனுப்பிச்சார். சரிங்கன்னு சொன்னேன். 2வது மீட்டிங் மணப்பாறையில் துரைமுருகன் தான் இருந்தார் இன்சார்ஜ். அவர்கிட்ட போய் நாங்கள் போய் நின்று, வணக்கண்ணே நாங்கள் வந்திருக்கோம், இதுக்கு போகிறோம். நீங்கள் இப்படி போயிடுங்க பருவிட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வண்டி இருக்குது. எங்களுக்கு அண்ணா அறிவாலயத்துலேருந்து கொடுத்த வண்டியே இருக்குது. அதில் ஏறிக்கிட்டு போவோம். ஒரு 3 ஊர் இருக்கும். பேசியிருப்பான். பேசிட்டு நான் ஊர் அந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் நாங்கள் நின்று நான் பேசினேன் முதல்ல. அடுத்தது தான் எஸ்எஸ் சந்திரன் பேசுகிறேன். உதயசூரியன் வாக்களியுங்கள் அப்படி இப்படிலாம் நாங்கள் சொல்லிவிட்டு இப்படி உட்காந்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நின்றுச்சு. ஏன் தம்பி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறோம், அந்த ஐயா வந்து சொன்னார்னா நாங்கள் யாருக்கு போடுறது? எந்த ஐயாம்மா? எம்சிஆர். உட்கார்றா விட்றா வண்டியா இப்படி. ஆமாம் விட்றா வண்டியா கத்துறோம். எடுத்துட்டு என்னடா எம்ஜிஆர் செத்ததே தெரியல, அவளை எப்படி மாத்துறது அந்த பொம்பளைய அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டோம். சங்கம் வரைக்கும் எடப்பாடி எப்படி எதிர்கட்சியா இருக்காருன்றது இதுதான் பதில். இன்னும் பாதி இந்த கோஸ்ட் இஸ் ரியல். அது போயிட்டு கலைஞர் படிக்கட்டில் இறங்குறாரு. நாங்கள் போகிறோம் மேலே. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் இருந்தது, அது திறந்து எங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். அது ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருந்தது அந்த சங்கம் ஹோட்டலில். என்ன முதல்ல எம்ஜிஆர் செத்துட்டாருன்றதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம சின்ன உதயசூரியன் சொல்லாமப்பா சொன்னேன். இப்படி வாங்க அப்படி வாங்க, லெஃப்ட் ரைட் பின்னி எடுத்துட்டேன் 2 பேரும். ரொம்ப வாங்க சொன்னதெல்லாம் வாங்கி கேட்டீங்க. என்ன செய்யறது, நம்ம சொன்னது தப்பு தான். ஏன்னா அவங்க அப்படி கேட்டாங்க. அந்தம்மா ஏங்க தம்பி நீங்கள் சொல்கிறீங்கன்னு உதயசூரியன் ஓட்டு போடுறோம், அந்த ஐயா சொன்னார்னா எந்த ஐயா கேட்குறேன் நான். எனக்கு அப்போவே இறங்கி விருது ஏறிடுச்சு. எந்த ஐயா? எம்சிஆர். அடுத்து எஸ்எஸ் ஏந்திருக்கிறான் பேசுறது. உட்கார்றேன் ஒரு படத்துல நீங்க சாமியார் வேஷம் போட்டு ஒரு வரிசையா வரும். அது வருதான் பொசிஷனு. ஐயோ சொல்லி சிரிச்சு
சித்தப்பா பேய் திட்டினாருங்களே, அது திட்டலாம் கூட எங்களுக்கு சிரிப்பு. அப்புறமா போய் ரூமில் போய் 4 எஸ்எஸ் மாற்றி சிரிக்கிறோம். ஏன்னா நாங்கள் அப்போ 2 பேர் நாங்கள் தான். ஓகே. அப்புறமா தான் சந்திரசேகர்லாம் வந்துருச்சு, மேடைக்கு மீட்டிங்லாம் வந்துருச்சு, கொண்டது வாகையெல்லாம் வந்தார். நல்லா பெரிய டீம் ஆகிடுச்சு. பாண்டியன் எல்லாருமே வந்துட்டாங்க. எப்படி திட்டுவாரு கலைஞர்? சாதாரணமான திட்டு இல்லை, அதெல்லாம் நமக்கு மேலே 10 மடங்கு அவர் பேசுவார். தெய்வீக திட்டு. அப்படியா? ஆர்ஷாதான் திட்டுவாரு. ஆர்ஷதம் அவர் திட்டுறது கரெக்டு. நான் கட்சிக்கு தலைவராக இருந்துக்கிட்டு கட்சி வளர்க்க பார்ப்பாங்களா, அதை யோசிக்கணும். நம்ம பாட்டுக்கு விளையாட்டு தினமா முதல்ல ஒரு செதுட்டாருன்னு சொல்லுங்க, அப்புறம் பச்சிட்டு பற்றி சொல்லுன்னு சொன்னால் சொல்றது தானே ஒன்று நினைச்சு அப்படின்னு கேட்க மாட்டேன். அது மாதிரி நடந்த நிகழ்ச்சி அது, அதுக்காக சொல்கிறேன். பெரியார் இறக்கும் பொழுது நீங்க எங்க இருந்தீங்க, ஐயா எங்க இருந்தாரு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இல்லை, பெரியார் இறக்கும்போது when he was sick, வெள்ளூரில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க சிஎம்சியில். சரி போகும்போதுலே அப்படியே பாட்டு போடுங்கன்னு சொன்னார். அவர் திருவாரூர் தங்கராசன் வந்தார், கூட டிஎம் சண்முகன் வந்தார். பார்த்துட்டு அப்புறமா அப்படி வெளியே வந்தோம்னா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் மைசூருக்கு போயிட்டோம். எப்படி ஒரு சின்ன ஒரு ப்ரிலியூட் இருக்குது மைசூர். பெங்களூருக்கு போனோம்னா நைட் டைம் ரூட் எனக்கு தெரியல. மைசூருக்கு போகிறதுக்கு யாரை கேட்கலான்னு பார்த்தோன்னா ஒருத்தர் அம்மா முக்காடு போட்டுக்கிட்டு ஃபுல்லாக பனி வேறு. எப்பா மைசூர் எங்கள் அப்பா பின்னாடி தூங்குறாரு. மைசூர் மைசூரோ சீதா ಹೋಗப்பா, ரைட்டோ சீதா ಹೋಗೋ, லெஃப்ட்டோ மைசூர் ரோடு. ஓகே, ரைட்டுன்னு சொன்னான்னு பார்த்தா நிறைய 5 ரைட்டு திரும்புது. எதிரா ரைட்டு அவன் சொன்னான்னு புரியலையே. சரி ஏதோ ஒரு ரைட்டு திரும்பிட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு லெஃப்ட்டு சொன்னானே, எதிரா லெஃப்ட்டுன்னு தெரியல. இப்படி சுற்றும் போது இன்னொருத்தன் அதே மாதிரி பனியெல்லாம் போத்திக்கிட்டு வரான். சரி அவன்டே கேட்பேன்னு சொல்லிட்டு நிறுத்தி, பா மைசூரு சீதா ಹೋಗப்பா, ஸ்ட்ரெயிட்டு அப்படி சொல்லும் போதே எங்கள் அப்பா அப்படி இல்லையாச்சு, ஏடாத்தாயா அவன்கிட்டே வந்து நின்று கேட்குறேன். உங்களுக்கு தெரியல? எங்களுக்கு இது எனக்கு தெரியுது. இவர் பின்னாடி இருக்கிறேன்னு பயந்து பேசுறா. டேய் அவனே தான்டா, அவங்ககிட்ட போய் நின்று கேட்குறேன். அப்போதான் பார்த்தோம் அவனே தான். அப்போ அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படியே போய் தடு மாதிரி மைசூருக்கு போயிட்டோம். மைசூருக்கு போனோன்னா அமிர்தம்னு அவங்களாம் வந்திருந்தாங்க. அமிர்தம்னு தான் எங்களை ரிசீவ் பண்ணது அவ்வளோ நைட்லேயே. பொட்டியில் இறங்காதீங்கடா, எதுக்கு சொல்கிறாரு தெரியாது. பொட்டியில் ஒன்றும் இறக்க வேணாம், போங்க எல்லோருக்கும் ஒரே ரூம் போடியா போதும் சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு படுத்தோம். காலைல ஃபோன் வந்துச்சு, இவர் ஏந்திரிக்கும் போது பெரியார் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கேளு ஃபோனில் கேட்டோம். இல்லைங்க தலைவர் இறந்துட்டார், ஐயா இறந்துட்டார், நம்ம ஒன்றே புறப்படணும். சரி ரைட், அப்பா இப்படி இறந்துட்டாரா? இப்படி இருந்தார். உடனே டக்குன்னு வேட்டியை சட்டியை கட்டினார், சுப்பா போட்டார், ஸ்டார்ட் சொல்லிட்டார். ஷேவ் பண்ணல, ஒன்றும் செய்யலை, வண்டி போயிட்டே இருக்குது. போகும்போது தான் அப்போ தான் இந்த ஹைவே இருக்குது பாருங்கள், ஹைவே ராணிப்பேட்டை பக்கத்தில் அகலப்படுத்துகிறாங்கன்னா சென்டரில் ஒரு இடம் இருக்குது. பட் ரோடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கட்டுறாங்க, பெருசு பண்ணுறாங்க ஒரு பிளானில். இப்போ நான் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ கற்கட் பின்னாடி சத்தம். என்னென்னு பார்த்தா இவர் ஷேவ் பண்ணிக்கிட்டே வர்றார் காரில். தலைவன் போயிட்டான்டா, ஒரு தலைவர் போயிட்டார். அப்படி இப்படி ஏதோ ஆனால் கொஞ்சம் இதாகிட்டார், ஃபம்பிள் ஆகிட்டார், நல்லா தெரியுது. முடிச்சுட்டு வந்தோம், வேறு ஒன்றுமே செய்யலை. அவர் வீட்டில் கூட இறங்கலை. இப்படி தான் வீடு போய் நேரம் ராஜாஜி ஹால் போட்டுட்டார். ராஜாஜி ஹாலில் போய் நிறுத்தினோடனே மேலே போய் செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு வந்து திருப்பி அப்படியே வீட்டுக்கு வந்தார். அப்போ திருவாரூர் தங்கராசன் வீடு வந்து இதில் ராஜா அண்ணாமலைபுரம், அங்கே ஒரு இறக்கி விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். சரி இப்போ தான் இறக்கி விட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காலையில் ஏந்திரிச்சார், புறப்படு சொல்லிட்டார். டிஃபன் எல்லாம் நீங்கள் அப்புறமா போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போய் முதல்ல போய் இவர் இறங்கி, இவர் போகும்போதே பாலகிருஷ்ணன் நாயுடு இருக்கார். கோயம்புத்தூரில் விஜயலக்ஷ்மி மில்ஸுன்னு ஒரு பெரிய இடம் இருக்குது, அது திருச்சி ரோட்டில் இருக்குது. அதனுடைய ஓனர் பாலகிருஷ்ணன் நாயுடு வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வீடு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எதிர்க்க இருக்குது, இப்போவும் இருக்குது. அவங்க எங்கள் அப்பா என்ன செஞ்சாருன்னா அவரையும் ஏற்றிக்கிட்டு ராஜாஜி ஹால் போகிறோம். போயிட்டு மேலே போயிட்டு அப்படியே பார்த்தாரு. இவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் ஒரு வாட்டி வந்தார். எம்ஜிஆர் வந்து மாலை மரியாதை செலுத்திட்டு திரும்பி வரும்போது எங்கள் அப்பாவோட உட்காந்து பேசினார். அதான் ஒரு இன்சிடென்ட் அவங்க சொல்கிறேன். பிடி சரஸ்வதினு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து மினிஸ்டர் அப்போ எம்ஜிஆர் பீரியடில். ஒன்று எங்கள் அப்பா வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கார், புரட்சித் தலைவர் சொன்னார்,
திராவிட கழகத்துக்கு நீங்கள் தலைவர் ஆகிடுங்க. ம். அதனால நம்ம ஏன் தலைவர் இல்லையே, அவர் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். என் வண்டியை வெளியே நான் நிறுத்தியிருக்கேன், அந்த கேட்டுக்குள்ளே நிறுத்தலை. ஏன்டா இங்கே நிற்கிறேன்? இல்லைங்க போலீஸ் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவருடைய பிளிமத்தில் போயிட்டீங்க, அதே பாலகிருஷ்ண நாயுடு பிளிமத்தில் போயிட்டீங்க, நம்ம வண்டி உள்ளே விட யாரும் அவங்கள விட மாட்டார். இவர் தாங்கன்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் காப்பிட்டு, ஏன்டா நீ என்ன பெரியாருக்கு சொந்தமாக உள்ளே அவ்வளோ வெம்பிக்கிட்டு இருக்காரு. இது பூரா அவுட் அங்கே. அவன் ஒன்று நான் ஒன்றும் சொல்லுங்க, ஏன் இதெல்லாம் போய் சொல்றியா அப்படிலாம் சொல்லிட்டு விட்டான். அப்புறம் இப்போ முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம். எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் டிஃபன் கொடுத்தோம், சாப்பிட்டாரு, திருப்பி போய் இறங்கிட்டார். இப்போ வண்டியை உள்ளே விட்டோம். அவர் பாடி எடுத்தாங்க, தந்தை பெரியார் பாடி எடுத்து அப்படி சுற்றி வருது. கலைஞர்லாம் முன்னாடி வண்டியில் ட்ரக்கில் உட்காந்துருக்காரு மேலே. அப்போ சிஎம் கலைஞர் அப்படி உட்காந்துட்டு வர்றாரு. எங்கள் அப்பா இல்லை, அது பாடி இடியெல்லாம் போனதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து வண்டியில் ஏறி வண்டி விடுறா சொன்னார். இல்லைங்க கேட் லாக், கேட்டை விட கத்துனாரு. அப்போ பார்த்தோம் அவர் எவ்வளோ உள்ள கன்ஃபியூஸ் ஆகிருக்காருன்றது நல்லா தெரியுது. அவர் பெரியார் சித்தத்தை ஏதோ பேர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அம்மாலாம் வெளியே வந்தோம், அந்த ஊர்வலத்துலேயே போய் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு உள்ளே போய் நிறுத்தி போய் வண்டியை போய் நிறுத்தி இவர் போய் மண்ணு போடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எனக்கு. திரும்பி வந்த உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னார், உன் மகன் நல்லா ஓட்டுறான் வண்டியை சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டார் மைசூருக்கு. திருப்பி நாங்கள் ஷூட்டிங் போய்ட்டோம். பட் பெரியார் இறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கே ரொம்ப கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டார், குறைஞ்சி போச்சு அவர் அந்த வேகம் ஸ்பீடு. ஏன் என்னன்னு தெரியாது. ஏன்னா இவர் எதுவுமே பயப்பட மாட்டார், எதுக்கும் பயப்பட மாட்டார். என்னமோ அந்த பெரியார் இறந்ததில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம். பெரிய அளவில் இருந்ததா என்னன்னு தெரியணுன்றதை பார்த்தா தெரிஞ்சிடும். இதை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடலாம். ஸோ தட் வாஸ் லைக் தட். பட் எல்லாருமே லாஸை ஃபீல் பண்ணோம். நமக்குன்னு இருந்த ஒரு தலை போயிடுச்சு, அது ஃபீல் பண்ணோம். அப்போ அவர் வீட்டுக்கு வந்திருக்காரா பெரியார்? நம்ம வீட்டுக்கு பெரியார் இங்கே வந்தது இல்லைங்க, இந்த பெரியார் இங்கே வந்ததில்லை, திருச்சிக்கு வந்திருக்காரு. அப்புறம் அதே மாதிரி திருச்சியில் அவர் வீட்டுக்கு எங்கள் ஐயா போயிருக்காரு, வேறு எங்கேயும் போனதா எனக்கு தெரியல. நம்ம இங்கே போயிருக்காரு, திருச்சி வீட்டுக்கு எங்கள் அம்மாவே போனாங்க டேட்டு கேட்கறதுக்கு பெரியார்கிட்ட. எங்கள் அண்ணன் கல்யாணம் 1961 ஆச்சு, 60 ஆச்சு, 61. அப்போ டேட்டு கேட்கறதுக்கு தந்தை பெரியார்கிட்ட தான் போயிட்டோம். எங்கள் அம்மா போய் கேட்டு வந்தாங்க. ஐயா வந்து பின்னாளில் நடிக்கும்போது சில இந்த ஆன்மீக படங்கள், கடவுள் சார்ந்த சில திரைப்படங்களை நடிச்சார் இல்லைங்களா? அது எதனால் பின்னாளில் அந்த பின்னாளிலே கிடையாது கண்ணு. நான் உனக்கே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பின்னாளில்னு சொல்கிறது ரொம்ப பேர் தப்பு சொல்கிறாங்க. முதல்ல அவர் பாவம் பண்ணிப்படி விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு தான் நடிப்பார், பக்தன் மாதிரி தான் செய்வார். ஆனால் அதில் இருக்கிற விஷயத்தை சட்டாரிக்கெல்லாம் குத்துவார். நான் இவர் வருவார் ஒரு சீனில், அப்பா ஏதோ டாய்லெட் போயிட்டு வந்த மாதிரி வருவார். அப்போ ராமராவணன் வருவார், என்னடா எங்கடா போயிட்டு வரேன், பாய் செத்து போயிட்டார் அதனால் சாவுக்கு போயிட்டு வந்தேன், போய் குளிச்சுட்டப்போ அதெல்லாம் குளிச்சுட்டு தான் வந்துட்டேன். சரி ஊர்வலத்தில் என்ன பேசிக்கிறாங்க கேட்பார். என்ன பேசிக்கிறாங்க? அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க. ஐயோ ஏன்டா அவன்லாம் சொல்கிறாங்களா இல்லை நீயா சொல்றியா எதாவது சொல்லுவாங்க. கேட்ட இடத்துல என்ன பேசுறானுங்க, அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நகாசெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் வருவார். அதுலேருந்து பாவமன்னிப்புலேருந்து பண்ணிட்டு தான் இருந்தார். இவங்க சொல்கிறது எனக்கு ஏன் புதுசாக தெரிஞ்சதுன்னா, பாசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மாறுற வரைக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் எங்கே இருப்பார். அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய நாமம் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு பாசத்தில் இருப்பார். திருக்கி எம்ஜிஆருடைய ஃபாதர் அவர் அந்த படத்தில், அதில் அப்படி தான் நடிப்பார். அவர் வந்து பிற்காலத்தில்ன்றதே கிடையாது. எல்லா இதுலேயுமே வேஷம் கொடுத்தா இந்த வேஷம் கொடுப்பாங்க. அவர் பிற்காலத்தில் என்னென்னா இந்த கந்தர் அலங்காரம் இதெல்லாம் கொடுத்தது வந்து அதுவும் அமைஞ்சது தான் படங்கள். இவர் ரொம்ப படமே பண்ணலையே. அதுக்கப்புறமா 71 போயிட்டு வந்த உடனே நிறைய படம் பண்ணலையே, நிறைய நாடகம் தான் பண்ணார். நாடகத்தில் அவருடைய கொள்கையிலேருந்து ஒரு இன்ச்சு கூட இறங்க மாட்டார். அவர் அதே தான் பேசுவார். பெரியாருக்கு வந்து நிறைய சொத்தெல்லாம் இருந்தது, ஆனாலும் நிறைய சம்பாத்தியம், நிறைய புகழ், பெயர் எல்லாமே ஐயாவுக்கு இருந்துச்சு, எம்ஆர் ராதா ஐயாவுக்கு இருந்துச்சு. அவர் திடலுக்கு அல்லது பெரியார் தீகா பிரச்சாரங்களுக்குன்னு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு? இல்லைங்க, அந்த இவர் போகிறதெல்லாம் ஃப்ரீ தானே. மீட்டிங் போகிறது, ஊர்வலம் போகிறது, குதிரையை எடுத்துகிட்டு போகிறாரு, எல்லாமே ஃப்ரீ. எங்கள் திருச்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. அது ஆஃப்கோர்ஸ் திருச்சி வீடை விற்றுட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் கருப்பாக நின்று அந்த பொன்மலையில் குதிரை ஓட்டினது அந்த ஸ்டில்லாம் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தானே.
பெரியார் திடல் இவர் இல்லை. நான் தான் சொல்கிறேன் ஓப்பனாக தான், பெரியார் திடல்ன்றது ஒரு ஷெட் இருக்கு இல்லைங்க, அந்த ஷெட்டை முதல்ல போட்டது எங்கள் ஐயா தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு, அது கட்டுறதுக்கான உதவி பண்ணியிருக்காரு. உதவி பண்ணியிருக்காரு. அது மாதிரி தான் இருந்துப்பார். ரொம்ப ஒன்றும் நேச பாசத்தோடலாம் அவர் வந்து பெரியாரை போய் பார்க்குறதா தான் பெரியார்கிட்ட எப்போ போகிறோம் திருச்சியில் போய் பார்க்குறதா தான் போய் பார்த்துக்குவார். அவரும் டூர்லேயே இருப்பார். அவர் பெரியார் வந்து அந்த வயசில் ஐடிலெல்லாம் இல்லை. அவருக்கு ரொம்ப முடியலன்னு போது தான் கையில் அந்த பாட்டிலை தூக்கிட்டு யாரை பற்றி கவலைப்பட மாட்டார். சொல்லி ஒரு பாட்டில் இருக்கும் ஒன்றுக்கு போது அதை எடுத்து வச்சுக்குவார். மற்ற தலைவன்னா அவ்வளோ தூரம் போயிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். நீங்க அப்பா வந்து பெரியாரிஸ்ட்டு, கடவுள் மறுப்பு எல்லாமே இருந்தாரு. அவர் பெரியார் குறித்து உயர்வா பேசுறாரு அப்படிங்கிறது புரிய முடியுது. நீங்களும் வரிக்கு வரி தந்தை பெரியார் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு சொல்ல மாட்டேங்க. தந்தை பெரியார் தாங்க. அவர் என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்தால் கூட அவருடைய வயசுக்கும் அவருடைய தாட்டுக்கு அவருடைய ரெவல்யூஷனுக்கு அவர் தந்தை பெரியார் தான் சொல்லி ஆகும். நான்லாம் என்னங்க சாதாரண தூசி. அவர் கட்டி முடித்த கோபுரம் நம்ம குவிந்து கிடக்கும் செங்கல், இது பெரிய இது. அதனால் நம்ம அவரை போயிட்டு நீங்கள் பெரியாரை வந்து எகத்தாளமாக பேசுறதுக்குன்றது எங்களுக்கு கஷ்டம். ஆனால் நீங்கள் பிஜேபிக்கு போனீங்களே, இதாவது பிஜேபி பொண்ணு நீங்கள் கேட்டது கரெக்டான விஷயங்க. எப்படின்னா இந்த திமுகவில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது டெம்பரவரியாக என்னை நீக்கிறேன்னு சொன்னாங்க. டெம்பரவரியாக நீக்காதீங்க, பர்மனெண்ட்டாகவே நீக்கிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா கலைஞர் பட்டம் கொடுத்தது எங்கள் ஐயா, திமுகவில் வாழ்ந்தது பூரா எங்கள் ஐயா, எங்கள் குடும்பம் தானேங்க இருந்தது. எங்களையே சர்வசாதாரணமாக அவங்க ஒதுக்கும் போது எனக்கு இதெல்லாம் 1 இயர் ப்ராஜெக்ட்டுக்கு பொண்ணு இருக்காரு. 1 இயராக என்னை வீட்டில் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், பிஜேபிக்கு வாங்க வாங்க பிஜேபிக்கு வாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் திமுகவில் இருக்கும்போது நான் திமுக இது வந்து என்னென்னா கலைஞர் இருந்த வரைக்கும் ஒரு மரியாதை இருந்ததுன்னு பார்த்தா தம்பி தான் இருக்கார், இப்போ இனிமேல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், முடியல, திணறிட்டோம். இப்போ இல்லை, பிஜேபிலாம் கிடையாது. இப்போ எந்த கட்சியிலும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. ஹாப்பியாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், நல்லா இருக்கேன். பிஜேபியை பற்றி நீங்கள் உள்ள கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால அது எப்படியாப்பட்ட ஒரு கட்சி? இல்லை, அதான் நான் சொல்லியிருக்கேன். பிஜேபியில் சேர்ந்தது வந்து நான் எடுத்த அவசர முடிவுன்னு இருக்கு. எப்பயுமே அதான் முடிவு எடுக்கும் போது கோபத்தில் எடுக்கக்கூடாது, கோபத்தில் எடுத்த முடிவாக இருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய. அதர்வைஸ் பிஜேபி நல்ல கட்சி தான், இல்லைன்னு சொல்லல, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் இப்போ சினிமாக்குள்ளே வரும் பொழுது எம்ஆர் ராதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்குது சினிமாக்குள்ளே. ஆனால் நீங்கள் போகும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சா, அல்லது இல்லை நீங்கள் தேடி போனது அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு? அப்படி இல்லைங்க. அதாவது நான் முதல்ல நடித்தது வந்து கன்னட படம் தான். 2 கன்னட படம், ரகசிய ராத்திரி ஒன்று, எல்லா ஹனாக்காகி எல்லாம் ரகசிய ராத்திரின்னு ஃபஸ்ட்டு பிக்சர். அதில் பாரதி அண்டு நம்ம இவர் விஷ்ணுவர்தன் சார் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் சந்தித்தது அந்த ஷூட்டிங்கில் தான். அவங்க ஒரு ரோலு, நாங்கள்லாம் சின்ன ரோல். அப்புறமா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்க 2 பேருக்குமே. அப்புறம் எல்லா ஹனாக்காகி வந்து சின்னி சம்பத் சாருடைய சொந்த படம். டான்ஸ் மாஸ்டர் சின்னி சம்பத் இருந்திருக்கார், பிரகாஷ்னு இப்போ இருக்கார். இப்போ பையன் சின்னி பிரகாஷ்னு பாம்பேயில் பெரிய டான்ஸ் மாஸ்டர், அவன் தான் ஹீரோவை நடித்தான் அதில். ஸோ அதுக்கப்புறம் தான் கமல் பார்த்துட்டு என்ன செஞ்சதுன்னா, டோ நீ வாடா தமிழ் படத்துக்கு வாடான்னா, நீ என்னடா கன்னடத்தில் பேசு. நானும் கமல் நம்ம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவு ஒரு ஞாபகம் வச்சுருக்காரு எனக்கு தெரியல, சொல்கிறேன். போய் கேபி சார் நம்ம போய் பாரு, நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அப்போ உள்ளே போனால் எனக்கு கேபி சார் தெரியாது, கேள்விப்பட்டிருப்பேன், பட் பார்த்ததில்லை. அப்போ அப்படி போகும்போது எங்கள் கேபி சார் எங்கே இருக்காருன்னு கேட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டாரா? உண்மையிலே தெரிஞ்சேதானே கேட்டிருப்பீங்க. அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த ரூம் உள்ள போன உடனே லெஃப்ட்ல அவர் இருந்தாருப்பா, நம்ம ரைட்ல யாருக்கிட்டே கேட்கலாம், இவர் தான் இருக்காரு. கேபி சார் எங்க இருக்காரு? ஓ நான் தான் கேபி சார். சரி இருங்க, நான் வேற ஏதாவது கேட்டு வரேன். அவரை போயிட்டு இருந்தோன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா, கேபி சார் வந்து எங்கள் அண்ணனோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த புன்னகை இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசோட. அப்போ அப்படி பார்த்துட்டு இந்த எதிர்நீச்சல் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ எங்கள் அப்பா இது என்னை பார்த்துட்டு கொஞ்சம் நில்றான்னு சொன்னார். நின்னேன். நடந்து வான்னு அந்த கார்னரில் ரூம்லேருந்து நடந்து வர சொன்னார். சார் நடந்து வா, நில்லு, இதை பேசுலாம் சொல்லாதீங்க, நான் எம்ஆர்ஆர் தான் மாவன், அவர் கமலஹாசன் சொன்னாரேன்னு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ நான் காலேஜ்லேருந்து போன வேகங்கள் சொன்ன ஒன்று, ஏடா உங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசுவே என்கிட்ட நடிக்கும் போது ஒழுங்காக நடிச்சிருக்கேன், நீ என்னடா அப்படி பேசுகிறேன் அப்படி கேட்டார். சரி
அப்படியே ஒயிட்டாக இருந்தேன். சரி போன்னு சொன்னேன். பார்த்தா கடைசியில் என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க மன்மத லீலையில். அந்த ஜெயபிரதா நான் தான் ஜோடியாக இருப்பேன். இந்த ஏவி ரமணன் கூட பாட்டு பாடியிருப்பேன்ல, ஃபட் 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 ஃபடா ஃபடா ஃபட்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு டைம் பாடுறான் ஏவி ரமணன் எங்கள் சீக்வன்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் டூயிங் ஃபியூ ஃபில்ம்ஸ். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூ ஃபில்ம்ஸில் தண்ணீர் வந்து எனக்கு நல்ல லிஃப்ட் அப், ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிது. அதுவும் கேபி சார் தான். தண்ணீர்ல ஒரு போலீஸ் கதாபாத்திரம். போலீஸ் சார் நாக்கு வரண்டு போய் கேட்டிருப்பாங்க, ஊத்துறதானே அடைக்க பண்ணாச்சும் காணா. 8 வருஷம் கழிச்சு அந்த கேரக்டர் செஞ்சேன். அப்போ சரிதா தான் என் ஒய்ஃப் அதில். அதுக்கப்புறமா அந்த டைமில் ஒதுங்கிடலாம். நான் ஓகையோ அமெரிக்காவுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா எங்கள் பெரிய காலாம் இருக்குது, சின்ன கார் இருக்காங்க, அங்கே போயிடலான்னு ஓகையோன்னு ஒரு ஸ்டேட். அங்கே என்னை கூப்பிட்றாங்க டு பி அ ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம். லோக்கல் ஃபில்ம்ஸ் எடுப்பாங்க அங்கே. இன்னைக்கும் உண்டு. எனக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தெரியும், ஐம் டிகிரி ஹோல்டர், இங்கிலீஷ் தெரியும். ஸோ அவன் கேட்டதெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு ஒன்று அவன் என்ன செஞ்சிட்டாங்க, ஓகே சொன்னாங்க. ஆனால் அவனும் ஒரு இந்தியன் கூப்பிட்டது. அவையான இந்தியன்றதுனால எப்போ கூப்பிட்டான்னா, எனக்கு உயிர் உள்ளவரை உஷா வந்து நான் நடிச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்றான். முதலே கூப்பிட்டுருந்தான் லா காலேஜ்லேருந்து அப்படியே போயிருப்பேன். லேட்டாக கூப்பிட்டான். மிஸ்டர் ராவ்னு அவன் பேர். அது அப்படி மிஸ் ஆச்சு. பட் அதுக்குள்ளேயும் உயிர் உள்ளவரை உஷா வந்து டிஆர் வந்து என்னை லைஃப்பில் லிஃப்ட் பண்ணதே அந்த படம் தான். பெரிய பூஸ்ட். மெயின் வில்லன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யங் எனர்ஜெட்டிக் வில்லன் ஆகிட்டேன். அப்புறமா தான் நாசரில் வந்தார். பட் நாசர் இஸ் அ குட் ஆக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம வில்லனாக வந்து அதுக்கப்புறம் படப்படப்படப்படமும் போயிட்டே இருந்தது. நடுவில் என்னென்னு அந்த எம்எல்ஏ ஆன பாருங்கள், அங்கே கொஞ்சம் உட்காந்தேன், கொஞ்சம் தொய்வாச்சு. ஏன்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பூரா டுவர்ட்ஸ் இந்த பாலிட்டிக்ஸ் அந்த இது அதில் இருக்கும்போது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, என்கிட்ட வந்து எங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சது, எங்கள் அம்மா என்னை பாதுகாத்துக்கிட்டது, என் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டது, இதனால் இல்லை பெரிய பண கஷ்டம் மன கஷ்டம் அதெல்லாம் கிடையாது. ஐ வாஸ் ஃப்ரீ. படம் வந்தால் செய்ய போகிறோம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஃபினான்ஷியல் நெருக்கடின்னு ஒன்று கிடையாது. நெருக்கடி கிடையாது. அந்த நெருக்கடி இருந்தால் ஒருவேளை வேறு மாதிரி மூவ் பண்ணியிருப்பேன். எங்களுக்கு நெருக்கடி கிடையாது. அந்த எம்எல்ஏ முடிஞ்சதான் திருப்பி படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தேன். நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வந்து நான் ஒரு 4 படம் எடுத்தேன். 5வது படம் அப்படியே பாதியிலே நின்றுடுச்சு. 4 படமும் எடுத்தேன். எந்த வருஷத்துல? ஐ டோன்ட் நோ த இயர். அது வந்து 89-90 தான் இருக்கும். ஒரு படம் ஆரம்பிச்சது, தை மாதம் பூவாசம்னு ஆரம்பித்தேன். ஏன்னா வீரபாண்டியரை வச்சு தான் சேலத்தில் வச்சு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இது நம்ம பூமி செஞ்சோம். அதுக்கப்புறமா சின்னமுத்து எடுத்தேன். அதுக்கப்புறமா இளைஞரணி தான் பெரிய கேட்ச் ஆயிடுச்சு. இளைஞரணி டைட்டில் டிஎம்கேல இளைஞரணி தான் பெரிய பவர்ஃபுல். ஸோ கிருஷ்ணவேணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு படம். இனிமேல் நோ லுக்கிங் பேக் நினச்சேன். அடுத்த வாரத்தில் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஃபேட். அதில் போனதுக்கப்புறமா நம்ம எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. வெறும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன, இந்த மெயின் வில்லனில் இந்த கெடுக்கிறது கொள்வது அந்த கராமுரா வில்லன்லாம் போய் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபீல்ட்லேயே அவங்க இப்போ சூரியன் சட்டக்கல்லூரி ஒரு பிரின்சிபலாக செஞ்சதில் மெயின் ரோலை கொண்டாந்து வச்சுட்டாங்க அதில். ஆனால் குவாய்ட். அப்படியே பார்த்திங்கன்னா அடைக்கலம்னு ஒரு படம், அது தியாகராஜன் சார் பையன் பிரசாந்த் செஞ்சேன். ஆமாம். அதில் நான் வந்து அவங்க அம்மாவுக்கு தம்பி கேரக்டர், எனக்கு அண்ணன் கேரக்டர் சரண்யாவுக்கு. அது ரொம்ப இம்பேக்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். அதுலேருந்து அதே மாதிரி வேஷமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சினிமாவில் தான் தெரியுமே ஏதோ ஒரு வேஷம். பட் இப்போ இந்த 1.5 வருஷமாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கால் ஆப்ரேஷன். எனக்கு ஆப்ரேஷன் நடந்தவுடனே அதான் எங்கள் அப்பா சொன்னது தான், தூங்கிட்டு இருக்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கிடாருன்னு. இப்போ ஒருவேளை கால் ஆட்டில் போல் இருக்கிறேன் அது இருக்கலாம். பட் இப்போ அஃப்கோர்ஸ் ஜனவரியிலேருந்து ஒரு 3 படம் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணாங்கன்னா 3 படம் ஆரம்பித்தோம்னா ஐ வில் கம் அப். ஏன்னா இந்த ஃபீல்டில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற ஆள் இல்லை நான். ஆமாண்ணா, அது இன்னொரு காரணமும் இருக்கலாம்ல. இப்போ கதை எழுதும் பொழுது
இப்போ ராதா ரவி அப்படின்னாக்க நிறைய பார்த்தாச்சுல்ல, அவர் வந்து ஒரு வெயிட்டான ஒரு ரோல் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான கதாபாத்திரங்களே. லைட்டான ரோல் யாராலையும் செய்ய முடியாதுமா. அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன். நல்ல வேளை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்தேன். சூதுகபம்னு ஒரு படம். ஆமா. அந்த தம்பி வந்து நலன் வந்து என்னை ஒரு நாளைக்கு கூப்பிட்டான். நான் இந்த ஒரு நாள் அரை நாள் செய்கிறது இல்லைன்னு சொன்னேன். இல்லை எனக்காக செய்யுங்க படம் பண்ணேன். சூதுகபம் மினிஸ்டர் ஒன்று. அதில் எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் அந்த பையன் கருணாகரன் தலையாட்டுவான். இப்படி தலையாட்டணும்டா, நீ தாண்டா இந்த அரசியலுக்கு சரியானவன்னு சொல்லுவேன். நான் இந்த படத்தை மக்கள் சொல்லி ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தான் போனேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. சூப்பராக போகுது. டே உன் சீன் என்ன கிளாஸ் தெரியுமா? நான் நடித்ததே இது என்ன 4 மணிக்கெலாம் என்னை விட்டுட்டாரு. என்ன 4 மணிக்கே விட்டுட்டாரு, இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு போய் பார்த்தேன். என் சீன் பயங்கர கிளாப்ஸ். என்ன அழகா ஆட்டுறான்டா, என்ன அழகாக ஆட்டுறான்டா ரசிப்பேன். அதெல்லாம் ஒரு பெரிய கிளாப்ஸ். அதே மாதிரி செகண்ட் எனக்கு கம்பேக் வந்து பிசாசுன்னு இருக்கும். நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே வேற ஆமா, ஏன்னா அது மிஸ்கின் படம் அப்படின்னாலே காலு இடுப்பு இப்படிதான் இப்படி நிமிருங்க, ரோபோட்டிக் மாதிரி தான் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாரு. அதுல நீங்க எப்படி அந்த சீன், ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது நான் லிட்டரலா அழுதேன் தியேட்டர்ல. அழுதா அதை வீட்டில் வந்து அப்புறம் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய தடவை அதை பார்க்கறது. நான் ஏன் அழுதேன் தெரியுமா? படம் பார்க்க போயிருந்தேன் சத்தியம் தேட்டர் காம்ப்ளெக்ஸில். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் சீன் அந்த வந்தது. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, டம்மி சீன் என்னதெல்லாம். முதல் சீனே வருவேன் நான். இதெல்லாம் மிஸ்கின் முதலே சொல்லிட்டான். அப்பா முதல் சீனில் வரும், அதோடு அதுக்கப்புறம் இந்த சீன் தான் இப்படிலாம் சொல்லிடுச்சு. இங்கே இருந்து அந்த சிகரெட் பேக்கெட் வச்சுட்டு வந்து உட்காந்தோம் பாருங்க. அப்போ அந்த பேய் வந்து அதை தள்ளி விட்டுச்சு. ஏன்னா அதுக்கு பிடிக்காது, சிகரெட் பிடிக்குது. பிடிச்ச உடனே என் பொண்ணு இருக்கு, ஒரு பேயை டாக்டராக நினச்சிக்கிட்டே கத்துறது. அதான் அழுதுகிட்டே கத்திட்டேன். என்ன செஞ்சேன், கீழே விழுந்து தவந்து போயிட்டேன். தவந்து போன 3 ஷாட்டு தான் அது மொத்தமே. இப்படி ஒரு ஷாட்டு இப்படி எடுத்தாங்க, அப்புறம் சைடில் வச்சாங்க, அப்புறமா மேலே போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த படம் என்ன தியேட்டரில் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்தாங்க. ஐயோ அண்ணா, இப்போ நினைச்சாலும் இந்த ஒரு முடியல நட்டுக்கு சீன் கிடைக்கும். நீங்கள் சொன்ன டைலாக்லாம் எம்மடி எம்மடி எம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இஷ்டத்துக்கு அப்பா உடம்பு சரியில்லைம்மா, கால் வலிக்குதுமா, பின்னாடி வலிக்குதுமா, முடியலம்மா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் கூப்பிடுவேன். ஆனால் உண்மையிலே அப்படிதான் ஒரு 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 கேதம் விழுந்தா, ஆமாம் கேதம் விழுந்தா அப்படிதான். அந்த வீட்டில் அப்படிதான் அழுவாங்க. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த இறந்து போயிட்டாங்க, ஒருவேளை பொண்ணு பையன் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்கன்னா திடீர்னு நைட்டில் பல வருடங்கள் அந்த அம்மா ஏஞ்சி அழுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டா சின்ன பிள்ளை. எங்கள் அம்மா பல வருஷம் அழுதுட்டு இருந்தாங்க. நான் 10வது படிக்கிற வரைக்கும் அம்மா டெய்லி நைட்டு ஏஞ்சி இதே மாதிரி தான் அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு என்னன்னாக்கா இங்கே வந்துட்டான் என் பிள்ளை அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து ஐயோ செத்து போயிட்டான், பேயால வருவான், பேய்னாக்கா படத்தில் அடிக்குமே கொல்லுமே, இவங்க என்ன அது பேயை கொண்டாடுறாங்களே அப்படின்றது எனக்கு தோணும். எனக்கு படம் பார்க்கும்போது லிட்டரலாக தோணுச்சு. பட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தான். பட் இருந்தாலும் இது செய்கிறது நம்ம செஞ்சோம் அவ்வளோ. அதில் எனக்கு பிசாஸ் ரொம்ப பிடிச்ச படம்ன்றது என்னென்னா, என் ஒரே ஒரு சீனை வச்சு எனக்கு பிடிச்ச படம். மற்றபடி படங்கள் இடங்கள் அதெல்லாம் சாதாரணமாக இருந்திருக்கலாம். இன்னொன்று அதில் சூப்பர் காமெடி ஒன்று பண்ணுவோம். உள்ளே போயிட்டு ஒருத்தன் பின்னாடி போய் தான் குத்திருக்கோம். இதெல்லாம் பண்ணால் கூட இந்த சீரியஸ்னஸ் வந்து என் கேரக்டர் வந்து பேயை கூப்பிட்டோன்னா தான் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சூரியன் சட்டக்கல்லூரியில் என்ன ஒரு விஷயம் செஞ்சேன்னா, சிவசக்தி பாண்டியனுடைய படம் தான் அது. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் எடுக்கிறோம். இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆகி போகிறேன். அந்த சீன் எடுக்கும்போது பேசணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஐம் கோயிங் அவுட் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு பேப்பர் குப்பையை எடுத்து அந்த கிரவுண்டில் போட்டேன் ரோட்டில். என்னை கேட்குறாப்புல அந்த டைரக்டர் யாரோ, ஏன்னா இது அதுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் சும்மாறான்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நான் போய் என் காரில் ஏறணும்ல, அதுக்கு இதுக்கு நடுவில் போட்டேன். நான் என்ன செஞ்சேன், போயிட்டு வரேன் சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணில் அப்படி தண்ணி லேசாக நிற்கும், ஏன்னா விடைபெறமேன்னு. அது சொல்லிவிட்டு இப்படி திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை கையில் எடுத்து குப்பை தொட்டில் போட்டுட்டு போய் ஏறினேன் வண்டியில். ஏன்னா போகும்போது கூட ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. அந்த ஒரு பிட்டில் நீங்கள் கேரக்டரை ப்ரூவ் பண்ணிங்கன்னு இன்க்ளூடிங் த டைரக்டர் ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே பெருமைப்பட்டாங்க. சின்ன சீன் தான் அது, நகாஸ் தான் இதெல்லாம். இதுக்கு பேர் தான் நகாஸ். சின்னதை செய்யணும், அது செஞ்சுட்டா தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எப்படி தூதுகவும்ல அதை நகாஸ் என்னன்னா பீட்சா தின்னுக்கிட்டே பேசுவேன். ரொம்ப தெனாவட்ட திமிராக பேசுவேன். எனக்கு
இந்த இது தலைவரை நான் வேற கட்சிக்கு போயிருவேன் போ. யாரும் உன்னை பிடிச்சி யாரோட பிடிச்சிட்டு இருக்கிறது போடா. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இப்போ காலங்களுக்கு படங்கள் வேறு மாதிரி வரணும். இப்போ கேரக்டர் சொல்லியிருக்காங்க, நாகராஜன் ஒருத்தர் சொல்லியிருக்கான், நல்லா இருந்தது கேரக்டர். இன்னொரு பையன் சொன்னான், அப்புறம் அந்த ப்ரொடியூசர் இன்னும் வரல, ஏன் வரலன்றதுலாம் எனக்கு தெரியாது. அது இல்லாமல் இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். 2-3 படம் தான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆயிடுச்சு, 400 படம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இது 50வது வருஷம் எனக்கு சினிமாவில். முடிஞ்சு போச்சு. இந்த டிசம்பர் 30 வந்து ஓவர், அதுவும் ஓவர். அப்புறம் 51 தான் போய் காலை வைப்போம். 50ன்றது போயிடும். பரவாயில்ல, இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்தோம், இன்னும் ஸ்டில் டு பி ரிமெம்பர்ன்ற மாதிரி இருக்கிறோம். அதனால் தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பாட்டு ஒன்று பாடுனீங்க, பூவே பூவே, நீங்கள் சொல்கிறது சொல்ல துடிக்குது மனசு. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் வருவீங்க? இல்லை ஃபுல்லாக கேரக்டர், பெரிய கேரக்டர். அது செகண்ட் ஹீரோ, 2 ஹீரோ. அதில் என்னென்னா, நாங்கள் எல்லோரும் ஒரே ரத்தம்னு ஒரு படத்துக்காக நானும் கார்த்திக் பார்ட்னர் தான் சொல்லுவேன். முத்துராம சார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இதயம். அவர் வந்து ஒரே ரத்தம் படத்தில் குத்தாலத்தில் தங்கியிருக்கோம். நடிச்சுட்டு வரும்போது, பார்ட்னர் பாட்டு கேளுங்க பார்ட்னர், நான் படம் ஒன்று நடிக்கிறேன், லெனின் டைரக்ஷன். அப்படியா? பாட்டு கேட்டோம், எல்லா பாட்டும் பிடிச்சி. அதில் இந்த பூவே பூவே லாஸ்ட்டாக பிடிச்சி போட்டுட்டு சொன்னாப்புல கார்த்திக், இந்த பாட்டை தான் யாருக்கு தராருன்னு தெரியல, பெஸ்ட்டு சாங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஃபுல்லாக கேட்டோம், நல்லது. ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் லெனின் வந்தார். எனக்கு இதெல்லாம் மறந்துட்டேன், என்னென்ன நாங்கள் அங்கே பேசணும் செஞ்சுருந்தோம் மறந்துட்டு. என்னப்பான்னு கேட்டேன், அண்ணா சொல்லுங்கண்ணா என்னென்ன. ஏன்னா என்ன இருந்தாலும் பீம்சிங் சார் அப்படி பையன், எனக்கு அண்ணனை தெரியும். எனக்கு இல்லை ரவி, இந்த படத்தில் ஒரு வேஷம். சரி சரி சொல்லிவிட்டு ஷூட்லாம் தச்சிக்கிச்சு. சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் போட்டால் இந்த பாட்டை போடுறாங்க. பாட்டு நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோன்னு யோசிக்க, ஓ பூவே பூவே பாட்டு இருக்கு. பார்ட்னர் சொன்ன பாட்டு. அடுத்த நாள் பார்த்தா பாட்டை அங்கே நிற்கிறாரு. இந்த பாட்டை ஷூட்டிங் எடுக்கிறாங்க கேட்டால், யார் நடிக்கிறாரு கேட்டால் தெரியலன்னு சொன்னாங்க. ஒன்று யாராக இருந்தாலும் பார்க்கணும் அவருன்னு தான் வந்தேன். அப்போ தான் நீங்கள் பாட்டார், வெரி குட் பாட்டார், நீங்களே செய்யுங்க. அதில் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து கொஞ்சம் சிவாஜி பாக்கிட்டேருந்து கொஞ்சம் நிறைய திருடுவேன். அதெல்லாம் அதில் வச்சேன். ஏன்னா ரொம்ப பாடி அழட்டிக்காமல், பாடியை ஓட்டாமல். அவரும் லெனின்னு சொன்னார், இதான் லிமிட்டு. டான்ஸர் கற்பகம், அவன் பெரிய டான்ஸர். அவன் குழந்தையிலேருந்து என்னை பார்த்துருக்காங்க. அதனால் அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான். அவன் நல்லா ஆடும்போது நம்ம ஆடாமல் ஸ்மூத்தாக செஞ்சோம்னா இந்த பாட்டு நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் செய்தது. செஞ்சால் அதே மாதிரி பெருசாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் ஒன்லி சாங்னு ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் பாடியிருக்கேன், சோலை கோயில் படத்துலேயே பாடியிருக்கேன், வசந்த பூங்காற்று. வசந்த பூங்காற்று கொஞ்சம் புறங்க தாலாட்டு. அது அந்த டைரக்டர் ராஜனே எழுதினார். அது என்னென்னா படுக சாங். அது அந்த டியூனில் தமிழ் பாட்டு போட்டோம். அதை பற்றி பேசலை. ஜில்ஜங் ஜக்னு ஒரு படம். நீ இல்லாமல் மனசில் 2 நாளாக நோ, ஏன் நீ இங்கி பிங்கி பாங்கில நான் தானாக்கா. அதில் அதை எப்போயாவது பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு மாதிரி பாட்டு இல்லை. இந்த பூவே செம்பு மாதிரி ஒரு மார்க் இல்லை. எல்லா ஆல்பத்துலேயும் வரும்னு சொல்லிட்டு நான் when I was from பாம்பே சென்னைக்கு வரும்போது ஜெயசுதாசன் பார்த்தேன். அவர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தார், நானும் குடிக்க போனேன். உடனே அண்ணன் வணக்கம்ண்ணே, நான் போகிறேன், சென்னைக்கு தான் போகிறேன். ரவி நீ பாடியிருக்க பாரு ஒரு பாட்டு. அண்ணே நான் பாடலைங்க, நீங்கள் பாடினீங்க. பூவே செம்பூவே நீங்கள் பாடினீங்க. அது நான் வந்து நடித்தேன், இருந்தாலும் அதுக்கு வேல்யூ கொண்டான்ட்டியா, பெரிய வேல்யூ. என்னுடைய ஆல்பத்தில் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பாட்டு இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னார். நமக்கு பெருமை தான், இல்லைன்னு சொல்லலை. பூவே செம்பூவே அப்படி தான், ஒன்றா இருந்தால் கூட உருப்படியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் நடிக்கும்போது வேறு ஏதாவது நடிகர்கள் வந்து இப்போ ராதா ரவியா வேண்டாம்ப்பா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா? சொல்லுவாங்க, ஆனால் நான் ஏன் எதிர்க்க சொல்ல மாட்டேன். சொல்லியிருப்பாங்க. இல்லை நடிக்கும்போது ஏதாவது அந்த மாதிரியா இருக்குங்களா? இல்லைங்க, என்னை வந்து இப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, இல்லைண்ணே ராதா ரவி ஏன் வேணும்னா நீங்கள் நல்லா நடிப்பீங்க இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா நடிப்பேன்னு ஃபீல் பண்ணால் ஓகே, வேறு எதாவது ஃபீல் பண்ணாத அப்படி இருக்காங்க. சினிமா வச்சு இது விடணும்னு நினச்சா பரவாயில்ல, இல்லைன்னா எதையாவது சொல்லி இல்லி கொத்துவாங்க. கொத்துறது தான் நிறைய இருக்கீங்க. கவுண்டமணி சாரை பற்றி சொல்லும்போது, அவர் எந்த சீனியராக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவர் டோனில் தான் மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த டோன் தான் உங்களுக்கும் சொல்கிறாங்க. ஃபீல்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். இல்லைங்க, அதாவது அப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது இல்லைங்க. கவுண்டமணியை வந்து யாருக்கிட்டேயுமே
ரஃபியானெல்லாம் நடந்துக்கவே மாட்டார். ஆ. அவரும் நல்ல நாடகக்காரன், நல்ல ஆக்டரு. அவர் பேச்சு வந்து எப்பா ரவே என்னப்பா அப்படிதான் கேட்பார். அவர் அதை பேசும்போது அவர் பெருசாக தெரியும். மாடுலேஷனில் அது ஒன்றுமே இல்லை, அன்பாக கூப்பிட்ட விஷயங்கள் தான். இப்போ நான் வந்து முதல்லலாம் இதை செஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னு கேட்பேன் பாருங்கள். சொல்ல முடியாத டைரக்டர் வந்தால் மாட்டிக்குவாங்க. இப்போ பிவாசு இருக்காரு, கேஎஸ் ரவிக்குமார் இருக்காரு, அவங்க நடிச்சே கட்டுவாங்க. கேட்டுட்டு அவங்க லெவலில் நடித்து காட்டுவாங்க. நமக்கு எப்படியோ பண்ணிக்கலாம், புரியுது உங்களுக்கு? அது மாதிரி நடித்து காட்டுறோம். இப்போ சுரேஷ் கிஷோர் சார்லாம் நடிச்சும் காட்ட மாட்டார். ஆனால் உள்ளே என்ன ஜூஸ் வெளியே வரணுன்றதை சொல்லுவார் நமக்கு. அண்ணாமலை. ஆமாம், அண்ணாமலைலாம் அப்படிதான். அவர் வந்து மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் வரணும், இங்கே நின்று இந்த பேசும்போது சவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கிரெடிட் கோஸ்ட் இப்போ மிஸ்கிந்த சொல்லியா அது மாதிரி தான் கிரெடிட் கோஸ்ட்டு. இவர் வந்து செஞ்சார்ல அவரே பார்த்துக்குவார்ப்பான்னு சொல்கிறவங்ககிட்ட தான் தப்பு மாட்டிக்குவோம். அப்போ நம்ம நடித்ததான் நடிப்பு. இது ஒருவேளை நல்லா செஞ்சுருக்கலாமே, அப்புறமா யோசிச்சு என்ன செய்ய முடியும்? கமல் சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு, நீங்களும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அவர் கூட படங்கள் அப்படிங்கிறது வந்து படங்கள் குறைச்சல் தான். ஏன் தெரியல, அவரை தான் கேட்கணும். அவரை தான் படத்தில் போடுவாரம்மா எல்லாரையும். அப்படியா? எனக்கு தெரியாது. அப்போனா உங்கள் ஃப்ரெண்டு தானே கூப்பிட்டுருப்பார்ல? ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருப்பாரு. ஏன் போகலன்னு கேட்குறேன். தெரியல, கூப்பிடல. அந்த டேஷை நாம தான் ஃபில் பண்ணிங்க. ஒரு ஃப்ரேம்ல 2 ஆளுமைகள் இருக்கும்போது அந்த சிக்கல் கூட இருந்திருக்கலாம். பட் ஐ லவ் டு ஒர்க் வித் ஹிம். இப்போ நாங்கள் வெற்றி விழாலாம் செஞ்சோம் பாருங்க. ஆமாம், அது அவர் சில குசும்பு செய்யக்கூடிய நடிகர். நான் என் போலீஸ் ஆஃபீஸர் வெற்றி விழாவில் இந்த ஒரு சீன் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் படம் பார்த்தீங்கன்னா. நான் அப்படியே டேபிளை சுற்றிட்டு வந்து உட்காருவேன். அவங்க 2 பேர் நிற்கணும், பிரபு சாரும் கமல் சாரும் நிற்கணும். நான் அவனே உட்காந்து சிடம் சொல்லுவேன். நான் பெரிய ஆஃபீஸர், நான் சொன்னோன்னு தானே உட்காரணும். நான் அப்படி திரும்பி வந்து நான் உட்காரத்துக்குள்ள திரும்பி பார்த்தா இவர் உட்காந்துட்டார். அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதை பற்றி கவலையே இல்லை. நான் பாட்டுக்கு உட்காந்தேன் சிரம். ஸோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பேசுகிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். எப்படின்னா ஃபார்மேட் என்ன இருக்குது, ஃபார்மேட் தானே ஒழுங்காக இருக்கணும். ஹையர் ஆஃபீஸருக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. டேக்லையுமே நீங்கள் சொல்ல முடியும் தானே, உட்காரக்கூடாது சொல்லிடுவேன். அதுதான் தப்பாக போயிடும். ஓ இவர் இவ்வளோ கரெக்டாக கேட்குறாரு, எதுக்குது? அவர் உட்காரட்டும், பிரபு உட்கார சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு பேசுவேன். எங்கேயுமே ஒரு சின்ன ஷாக் கூட காமிக்க மாட்டேன். அதுவே ஃபெயிலியர் அவருக்கு. கண்ணில் அப்படி காமிச்சா கூட போச்சே. இந்த மாதிரி நடக்கும். அதனால் சில பேர் இப்போ வந்து கூப்பிட்றதுல என்னன்னு ஏன்னு தெரியல. ஒருவேளை கராராக பேசுகிறோமா, பட் நல்ல நடிகர், அதுக்கு இப்போ கூப்பிடாம தான் நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஒரேடியாக கூப்பிடாமல் இருந்தாலும் தப்பு தான். அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ படம் அப்படியே ஓடிட்டுருக்கு. ரஜினி சார் என்னென்னா, நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், ரஜினி சார் வந்து எதையுமே பற்றி கவலைப்படவே மாட்டார். அவர் எப்படி நடித்தாலும் அவருக்கு பேர் வந்துடும் தெரிஞ்சு போச்சு. உண்மைதான். அவர் எப்படி நடித்தாலும் சரி. நேற்று ஒரு படம் பார்த்தேன், டான்ஸ் ஆடுறது. அதில் இந்த டான்ஸை வச்சுக்கிட்டு மனுஷன் வந்துட்டார் அப்படின்னு நினச்சேன். இத்தனைக்கு அவர் பெரிய டான்ஸெல்லாம் இல்லை, வேறு மாதிரி அவருடைய டைப்பில் ஆடுறாரு. ஸோ அவருக்கு தெரியும் எது செஞ்சாலும் நம்ம நம்பர் 1ல் வந்துடுவோம். இஸ் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே வராது. இப்போ தம்பி விஜய்க்கு வந்தது எல்லாருக்குமே பெரிய லக்கு, தூக்கும். சினிமா என்பது அதிர்ஷ்டம். முதல்ல அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போயிடும். அந்த அதிர்ஷ்டம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரீட்டைன் பண்ணுறது வந்து நம்மளுடைய திறமையை வச்சு தான் நிற்க முடியும். ஹீரோவாலாம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா? இருந்துங்க. இப்போ திருட்டுராஜாவில் 4 ஹீரோவில் நான் ஒரு ஹீரோ. நீங்கள் மட்டுமே சோலோ ஹீரோ? வாழ்க வளர்களை சோலோ ஹீரோ, ஆனால் ஆன்டி ஹீரோ. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அது ஒரு வில்லனிக் டைப்ல. நம்ம அது மாதிரி இப்போ வீரன் வேலை தம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான். என்ன மரத்தை சுத்தாத ஹீரோ அதில், அவ்வளோதான். அது எனக்கு அவ்வளோவா ஒவ்வொலை. உங்களுக்கே பிடிக்கும்? எனக்கே எப்படி ஒரு மனுஷன் வந்து சுற்றி பாடிக்கிட்டே இருக்க முடியும்? இல்லை இன்னமும் பாடுறாங்க சார். ஆமாம், இப்பவும் இருக்குங்க. நான் பார்க்குறேன், அது கஷ்டமான வேலையை அவங்க செஞ்சுருக்காங்களே. இல்லை உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், சிம்லா போயிருந்தேன். நானே என் ஒய்ஃப் எல்லாரையும் ஃபேமிலியாக கூப்பிட்டு போயிருந்தோம். சிம்லா போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தும்போது இந்த டிரைவர் சொன்னார், இந்த இடத்துல தான் சார் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஓடி வருவார், இந்த பாட்டு பாடிக்கிட்டு, உதய சூரியன் பார்வையிலேன்னு பாடுவார்ல, அந்த பாட்டை பாடிக்கிட்டு. அப்படியா? நான் ஒரு பொட்டியை தூக்கிட்டு அங்கே ஓடிட்டேன். அந்த கிரவுண்டுக்கு ஓடி பார்த்தேன். என் பொன்னாடி கத்துது, ஏங்க இதெல்லாம் இல்லடி, ஓடி பார்த்தேன், மூச்சு வாங்குது.
எப்படி அதை ஓடுறது தெரியல சொல்லிட்டேன். இது பாக்குறவங்களுக்கும் அதுதானே தோணணும். ஆமாம் தோணணும்ல. மூச்சே வாங்காது, ஒன்றும் வாங்காது, வேர்க்காது, கொள்ளாது. ஆனால் எப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? டெஃபினட்டாக செய்ய முடியாது. இயற்கைக்கு முரணானதுங்க சினிமா. இயற்கையாக புயல் அடித்தா இப்படி தான், அது இயற்கைக்கு முரணானது கொஞ்சம் சினிமா. அதுக்கு என்ன செய்யுது? அப்படியே ரசிச்சுட்டு போகிறது. இருக்கிற மாதிரி ஓடி ஓடி. இப்போ எனக்கு வயசு 71 ஆகுது. இன்னும் மிஞ்சி போனேன் நான் பேராசையால் சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷம் இருப்பேன். அதுக்கப்புறமா ஒதுங்கி மரியாதை ஒதுங்குறது நல்லது. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ட்ரெண்டாகவே இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரணும்னு சொன்னப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஊர்லயும் போய் மாநாடு போடணும், மீட்டிங் நடத்தணும். ஆமாங்க. செய்வாரா அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம், நீங்க அப்படி கேட்டிருக்கணும். அப்படி சொல்லணும்ன்றது சரியா? அது தேவையா? நான் சொன்னது உண்மைதான். நான் இப்பவும் சொல்கிறேன். ரஜினி சாருடைய மென்டாலிட்டி தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அவருக்கு இவங்களாம் ஒத்து வராது. அந்த 9 மீட்டிங்கு 10 மீட்டிங் மாவட்டத்துக்கு போகணுமா? ஒவ்வொரு ஊரும் போய் ஆகணுங்க. இல்ல அவங்க சொன்ன காரணம் இருக்குல்ல, டிவியில பாத்துக்கிற முடியுமே. அதெல்லாம் நீங்கள் டிவியெல்லாம் நினைக்க இன்னும் கூட டிவியை பார்க்காத ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இவ்வளோ சேனல்ஸ் வந்துருச்சு, எல்லாம் ரைட்டு. இன்னும் பார்க்காத ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுதான் ராதாரவியா எம்ஆர் பையனா இப்போ சொல்கிறாங்கல்ல. இதுக்கு இவ்வளோ வருஷம் இருந்ததுக்கு 50 வருஷம் இருந்துட்டோம் சினிமாவில், நம்மளே போட்டு நோண்டுறாங்களே. எல்லாருமே நோண்டுவாங்க. இது நான் அதனால தான் சொன்னேன். என்னென்னா ரஜினி சார் வந்து ஸ்பாட் பண்ணணும். முதல்ல மெட்ராஸ், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, சேலம், மதுரை, இது மாதிரி ஒவ்வொரு ஊரை ஸ்பாட் பண்ணி, பெரிய ஊர்களை ஸ்பாட் பண்ணி ஒரு 10 இடம் வரப்போகுது. 10 இடத்த மீட்டிங்லேயும் இவர் இருக்கணும். அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி. அது விஜய்க்கு இப்போ பொருந்துமா? எல்லாருக்குமே பொருந்துங்க. விஜய் அதான் செய்யணும். வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு அவர் பண்ண மாட்டாருன்னு தெரியும். இஸ் அன் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ. டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய மாநாடு ஓடுவார் நான் எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா மாநாடுன்னு சொன்னார். ஓ ரைட், எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்கிறோம். இது பார்த்தா பெரிய க்ரௌடை சேர்த்து காட்டினார். ஆனால் ப்ரெஸ் மீட் எதுவும் தரமாட்டேங்கிறாருண்ணே. அதுதான், இதுதான் இங்கே தான் நம்ம ஃபால்ட் பண்ணுறோம். நம்ம என்னன்றது இது தெரிஞ்சதுன்னா ஈஸி. இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரஜினி சார் நல்ல விஷயம் எல்லாரும் சொல்லிடலாமா? இப்போ நான் அரசியலுக்கு சொல்லலாம், வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகுமா ஆகாதான்னு கூட யோசிக்க முடியாது நம்மளால. இல்லை நம்ம என்ன பருத்தி கூட புண்ணா கற்றுன்றோம். தெரியணும், புரியணும் இல்லைம்மா. வாட் வில் பி த இம்பேக்ட்? இப்போ நம்ம பேசுனா இப்போ ஒன்றும் இல்லை. விஜய் வந்து ஏற்று பேசுகிறவங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தெரியும். முதல்ல விஜய் வந்து யாருமே பேச மாட்டாங்களே. ஆமாம். இப்போ பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டாரு, உள்ளே வந்துட்டார் பாலிடிக்ஸ்லன்னா டெஃபினட்டாக பிடிக்கும். எதிர் டீமில் இருக்கிறவங்க ஒருத்தங்க கத்துவாங்க, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே தான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்கிறீங்களோ சொல்லலையோ உங்கள் ஆளுங்க யாராவது ஒருத்தர் சொல்லணும். ஆமாம், அதுவும் இல்லாமல் இருக்கிறது தப்பு. அதுவும் இல்லாமல் இருக்கிறது மகா தப்பு. ரஜினி சார் கூட அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு தாக்கு. அவர் சினிமாவுக்கு அவர் வந்து 9 மணிக்கு வந்தார், 6 மணிக்கு முடிச்சுட்டு போகிறத பார்ப்பார். அது பெஸ்ட்டு வே. அதில் இருந்துட்டு அப்புறம் இதில் வந்து 24 hours சர்வீஸுங்க. அது ஒரு சைடில் பாலிட்டிக்ஸ்ன்றது சர்வீஸ் டு த பப்ளிக். இப்போ அந்த செக்ஷன் நம்ம போகல, அதனால் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. தெரியாதவங்க போகவே கூடாது. உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா ஓட்டு போடுறதுக்கு, அது ஓட்டு போட்டு வாங்க போதும். அந்த ஓட்டை ஒழுங்காக போடுங்க. ஓட்டை போடாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சினிமா அரசியல் ரெண்டையும் பேசும்போது உங்கள்கிட்ட ஒரு பேரை தவிர்க்கவே முடியாது, விஜயகாந்த். விஜயகாந்த் வந்து ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் நல்லவன். ஒன்று ஹெல்பிங் ஹேண்டு. அவர் வந்து எம்ஜிஆரை பற்றி பண்ணார், இவரை பற்றி பண்ணார்லாம் இப்போ சொல்கிறாங்க, பார்த்துட்டு தான். இயற்கையாகவே இருந்தால் தாங்க எதுவுமே வரும். உள்ளே இருக்கணும் ஃபீலிங்கு. கலைஞர் அவருக்கு வந்து ஆத்மாத்மா பிடிச்சதுனால தான் அண்ணன்னு சொன்னார். அண்ணன் கலைஞர் அவர்கள் அப்படி தான் சொல்லுவார். அப்போ சொன்னேன் நான், அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி பாருங்க. கலைஞர் ஒரு ஸ்டெப் மேலே போனார். இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தான்டான்னு நடிகர் சங்கத்தில் சொன்னாப்புல என்கிட்ட. வெறுவே இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாண்டா தலைவருக்கு, கேள்விப்பட்டேன். என்ன சொன்னார் அவர்? நல்லா பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். ஏண்டா அவன் எவ்வளோ பெரிய தலைவன், நீ வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் நம்மளை எதிர்த்து தான் இவன் பேச போகிறான்னு. அது தெரிஞ்சு உன்னை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்காரு பாரு, அதான் பெரிய மனுஷன். இஸ் 100% பொலிட்டீஷியன் கலைஞர். அவர்கிட்ட போய் நீங்கள் விளையாட்டில் காட்ட முடியாது. விஜயகாந்த் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்திருக்கணும். அவருக்கு புரிய வந்தது தானே. அங்கே அலையன்ஸ், இங்கே அலையன்ஸ், இது அலையன்ஸ், அது எதிர்கட்சின்றது அவன் லெவல் கிடையாதுங்க. மெயினாக சிஎம்மாக வந்து நிற்கணுன்றது தானே அவனுடைய ஆசை. வாட் இஸ் யுவர் எய்ம்? முதல்ல நம்ம எப்படி வேணால் நடக்கலாம், போகிற பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நடக்கணும். அப்போ அவருக்கு அந்த பாதை தெரியல. இட்ஸ் எ நைஸ் மேன், ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் நல்லவர்.
கூட யாரும் இருந்து சொல்லி கொடுக்கல. இருக்காங்க, அதெல்லாம் கூட இல்லாமல் இருப்பாங்களா? கூட உண்மையிலே வச்சுக்க வேண்டியவங்களே வச்சுக்கல, அது உண்மை தான். நல்லா எல்லாரையும் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். சாப்பாடு போடுறதெல்லாம் நல்ல தர்ம குணம் அதெல்லாம் இருக்குது, கையில் அள்ளி கொடுப்பாரு. அப்போ சிலை செய்யும் போது நான் பட்ட கஷ்டம், எனக்கு 25,000 ரூபா டக்குன்னு தூக்கி கொடுத்தாப்புல. ராமநாதன் சார் கொடுத்தாரு, விஜயகாந்த் கொடுத்தாரு. இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி அப்பா சிலை திறக்க போகிறேன்டா, அதே தான் 75வது வருஷத்தில் இப்படி ஆயிடுச்சு, இப்படி போகணும் அப்படி போகணும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். உடனே ராத்திரை கூப்பிட்டு 25,000 ரூபா கொடுத்து விட்டான். அந்த 25,000 ரூபா நான் உழவன் மகனில் திருப்பி கொடுத்தேன். அதுக்கே அவன் கோச்சிக்கிட்டான். நானாடா உன்னை கேட்டேன், நீ கேட்கலப்ப நான் கொடுத்தேன்ப்பா, அவ்வளோதான். நமக்கு கடன் இருக்கக்கூடாது அந்த விஷயத்தில். கைமத்தை வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல நல்ல இதயம், நல்ல நண்பர். முதல்ல அவர் நல்லவர், அவர் வந்து அரசியலுக்கு தான் இப்போவும் சொல்கிறேன். சமகாலத்தில் சினிமா நடிகர்களில் யார் அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து அரசியலில் வந்து சார் நீங்கள் பொய் சொல்லணும், அதை தில்லு முள்ளுன்றதுக்கு பதில் பொய்ன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சூதுவாதுன்னு சொல்லிக்கலாம், எது வேணால் சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம். சூதுவாதம் எது சொன்னாலும் அதன்படி அவங்க செய்யணும், புரியுது உங்களுக்கு? நம்பகத்தன்மை இருக்கணும். ஆமாம், அதை செய்கிறதுல அவங்களுக்கு நம்பகத்தன்மை வேணும். முதல்ல அவங்க செய்கிறதுல நம்பகத்தன்மை வேணும். அடுத்தது போய் ரீச் ஆகிற இடத்துல நம்பகத்தன்மை வேணும். அந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கும். சினிமாவில் அப்படி யாரும் இல்லையோ? சினிமாவில் வந்துங்க எப்படி பார்த்தாலும் நம்ம சினிமாவில் பொய் சொல்கிறோம்ல, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பொய். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறேன் ஒரு படத்தில், அண்ணன் நான் பெரிய அண்ணன் நான் நடிக்கிறேங்க. வயசு என்ன 60 வயசுன்னு சொன்னாலே அதுவே பொய்யை சொல்கிறோமே. என் வயசு 71 ஆச்சே, அப்போ 60ன்னு பொய் சொல்கிறோம்ல, மிகைப்படுத்தி சொல்வது தானே. வைஜெயந்தி மாலாவும் பத்மினிமாவும் டான்ஸ் ஆடுறாங்க, பரதநாட்டியம், சூப்பர் டான்ஸ். 2 பேர் வஞ்சிக்கோட்டை வாலிபரில் எவ்வளோ மூச்சு வாங்குவோம், எவ்வளோ பேருக்கும் எங்கேயாவது மூச்சு வாங்கியிருக்கா 2 பேருக்கும். இப்போ அதுவே பொய் தானே. அதனால் பொய் சொல்லி நம்ப வைக்கணும் ஜனங்கள். பொய் சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு இப்போ யார் இருக்கா? பொய் தாங்க அது. நான் எப்படி பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா பொய். என்ன நீங்கள் வேறு எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு, கலைஞர், அதெல்லாம் பொய்யா? ஐயோ, அதுக்கு பேரே பொய். டைட்டில் கிவன் இஸ் பொய். அதுக்கு கீழே நிறைய மீனிங்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று இருக்கும். நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்து இந்த நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பீக்கி போகிறீங்க. முதல்ல அரசியலுக்குள்ளே ஒரு முழுநேர அரசியல்வாதியாக ஒரு கட்சிக்கு போனது எப்போ போனீங்க? அது யார் மூலியமா? நான் டிஎம்கே தாங்க. டிஎம்கேல நான் யாருமே என்னை கூப்பிடணுன்றதே கிடையாதுங்க. நானே போய் மேடையில் போய் பேசும்போது பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூப்பிட்டு பேசுகிறோம், அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. அண்ணா திமுகவில் வந்து இது வேணாம், இந்த திமுக வேணாம். ஏன்னா கலைஞரால் இல்லை, கீழே இருந்தது ரொம்ப நச்சுங்க. ஐயோ, இப்படி தான் நம்ம ஸ்டாலின்லாம் எப்படி தப்பிக்கிறாங்களே தெரியல இவங்ககிட்ட. அன்றைக்கி அவர் ஒரு போடும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். காலையில் ஏந்திரிக்கும் போதே பயப்படுறேன், நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க தெரியலன்னு சொன்னார் பாருங்க. அது கரெக்டான டேர்ம், எக்ஸலண்ட் வேர்ட். அது மாதிரி யாருமே சொன்னார், கலைஞரே சொன்னது இல்லையா? அவர் சொல்லிட்டார், கூட இருக்கிறவங்களெல்லாம் சொன்னார், சேர்த்து தான் சொன்னார். அது உண்மையில் நமக்கு திருப்தியாக இருக்குது. சரி, இந்த நம்ம அவரால் இப்போ மூச்சு திணறி தானே சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த, இல்லை? ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி விழுகுவது போல ரொம்ப பயங்கரம். நீங்கள் தண்ணியில் தத்தளிக்கிறவன் வெளியே வந்து கையை நீட்டும் போது சின்ன குச்சி வந்தால் கூட பிடிச்சிக்குவோம், காப்பாற்றிடும்னு நினைச்சு. அந்த மாதிரி அவர் சொன்னார் ஒரு வார்த்தை. அவர் சொன்னது எனக்கு உண்மையிலே உள்ளே வந்து கொஞ்சம் ஊன்னியாக இருந்திருக்கலாம். நான் கலைஞர் டைமில் யாரும் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, என்னமோ ஒரு டைமில் யாரோ செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு யாருன்னு தெரியல. அப்படின்னாலுமே இங்கேருந்து அங்கே போனீங்கல்ல ஏடிஎம்கேல, அங்கே வந்து ஏடிஎம்கேலுங்க வந்துங்க நான் போனதே எப்படின்னா அம்மா இருக்கும் போதுங்க. நீங்கள் அந்த பீரியடை மறந்துட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா அம்மா இறந்தவுடனே சன் டிவியில் ஃபஸ்ட்டு ஆள் பேட்டி கொடுத்தது நான் தான். என்ன சொன்னேன்னா, அம்மா இறந்துட்டாங்க, எல்லோரும் இப்போ ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். போயிட்டு இதுக்கு மேலே நமக்கு மரியாதை கிடையாது. இது என் வீடு, இங்கே வரீங்களா நீங்கள், நான் பேட்டி எடுக்க இங்கே வரேன், வாங்க வீட்டுக்கு வாங்க, நமக்கு நல்ல மரியாதை இருக்குது. இன்னொரு இடத்துல நான் இப்போ கேட்கணும்ல, இப்போ உங்கள் இடம் மாதிரி தான் நான் சந்தோஷமாக வருவேன். இதுதான் கேட்டுக்கிறது. இல்லை, இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு எத்தனை வருஷம் இருந்தீங்க ஏடிஎம்கேல? 18 வருஷம். 18 வருஷம் ஜெயலலிதாவோடு வழக்கம் அதெல்லாம் இருந்ததா? ஃபோன் கால் அந்த மாதிரி டிஸ்கஸ். 18 வருஷமும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, கொள்ளுவாங்க. ஐ லெஃப்ட் மை ட்ரிங்க்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதா. அம்மா தான், அவங்க தான் சொன்னாங்க. மீட்டிங்க்கு போயிட்டு வந்து நான் சிட்சாட்டில் உட்காந்துட்டு போன ஃப்ரெண்ட்ஸுங்களோட போவேன், 2 வண்டியில் போவேன். மீட்டிங் பேசிட்டு வரும்போது கை நிறைய காசை கொடுத்து போடுறாங்க. வரும்போது சிட்சாட்டில் உட்காந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு 10-10:30 மணிக்கு மேலே இது செஞ்சுட்டு தான் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் குடும்பத்தில் நான் ஒரு பொம்பளைன்னு சொல்கிறீங்கல்ல சகோதரின்னு, நான் சொல்கிறேன் குடிக்கிறத நிறுத்துங்க,
அப்படியே ஸ்டாப். ஜஸ்ட் லைக் தட் ஐ ஸ்டாப். சிவசக்தி பாண்டியனுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி, சிகரெட்டை விட்டது அவருக்கு தெரியும். பட் ட்ரிங்க் அப்போ இல்லை, அப்புறமா ட்ரிங்கையும் விட்டுட்டேன். அப்ப ரொம்ப க்ளோஸா பழகுறீங்க, உங்கள்ட்ட உரிமையா பேசுறாங்க. அப்ப சசிகலாங்கிற போர்ஷன் இருந்ததா? இல்லைங்க, நான் வந்து சசிகலா அம்மாவை நான் அவங்க பார்க்கும்போது வீரபாண்டி கேட்டாண்ட ஒரு வாட்டி பார்த்தேன். சாத்தாங்குளம் தொகுதிக்கு அம்மா போயிட்டு வரும்போது நான் உள்ளே போகிறேன், இவங்க வெளியே வராங்கன்னு நிறுத்திக்கிட்டேன். அப்போ ரோட்டில் என்னை பார்த்தாங்க. அப்போ சசிகலா அம்மா பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்துருக்கேன். அப்புறமா ஒரு வாட்டி டூருக்காக பணம் கொடுத்து விட்டாங்க, அப்போ பார்த்துருக்கேன். வெரி ஃபியூ அக்கேஷன்ஸ் லைக் தட் அம்மா பார்க்கும்போது. பட் வீட்டில் நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. ஏடிஎம்கே பார்ட்டியா ஜெயலலிதா போனதுக்கு பிறகு சசிகலா கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது, அது உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு தெரியலங்க. நான் இப்போ ஐம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏடிஎம்கே அச்சோ. பட் எல்லோரும் சொல்கிறத பார்த்தா அப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் நல்லது தானே. எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் டஃப்பாக இருக்கும் எலெக்ஷன். டஃப். அங்கே நீங்கள் இருக்கும்போது கலைஞரை திட்டுறது, விமர்சிக்கிறது, கலைஞரை வந்து ரொம்ப விமர்சிக்கவே மாட்டேங்க. கலைஞரெலாம் விமர்சிக்கவே மாட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு எதிர்ப்பு கோஷ்டி வச்சுக்கிட்டு பேச மாட்டேன். அவரை விட்டுட்டு தான் பேசுவேன். அவரோட வச்சுக்கிட்டு பேசினா கூட, அவரும் சேர்த்து பேசினா கூட தப்பு இல்லை. ஏன்னா ஐ மீன் ஏடிஎம்கே வென் யூ ஸ்டாண்ட் இன் அ பார்ட்டி, அங்கே 100% நீங்கள் ட்ரூவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு அதெல்லாம் தொல்லையே இல்லை, எங்கேயும் இல்லை. போ. ஆனால் கலைஞருக்கு மட்டும் ஏன் அந்த விதிவிலக்கு? இல்லைங்க, இஸ் எ கிரேட் லீடர். நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாக திட்டேன்னு வச்சுக்கேன். திட்டேன், எங்கேயோ ஒன்று ஓவராக திட்டிவிட்டேன் சொன்னால் இந்த அம்மாட்ட திட்டு வாங்கணும். இவங்களே திட்டுவாங்க நம்மளை. உன்னை யார் அவரெல்லாம் அப்படிலாம் பேச சொன்னால்? பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு நான் அம்மா ஜெயலலிதா அம்மா தான் பார்த்தேன். பெருந்தலைவர் காமராஜர் வந்து மேடையிலே நான் சொன்னேன், ஆவடியில் அவருக்கு பேசினேன், ராமகிருஷ்ண மல்லையருக்கா பேச போனேன். பேசும்போது நான் கொஞ்சம் ஏற்றி பேசினேன், எம்ஜிஆர் எல்லாம் சத்தம் போட்டு பேசினேன். சட்டை பிடிச்சி டக்குன்னு இழுத்தார். அது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார், மேடையில் சொன்னார். அது மாதிரி அம்மா கூப்பிட்டு எடுத்துக்கிட்டு நீ வந்து அவங்கள வச்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு எஸ்எஸ் சந்திரனை பொதுக்குழுலே வச்சு சொல்லலையா? அந்த ஸ்ரீவாரியில் நடக்கும்போது பொதுக்குழுலே வச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. நீ வந்து எல்லோரும் மாதிரி ஆக்டெலாம் பண்ணி காட்டாதீங்க, வேலையை பாருங்க. ஒரு கலைஞர் மாதிரி வாக் பண்ணி காமிச்சார். அது சிரிப்பாக இருக்கும் மேடையில். அதை நினச்சி காமிச்சிட்டாரு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒன்றா கண்ணு. அப்போவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உங்கள்கிட்ட அப்படி எதுவும் கூப்பிட்டு சொன்னல? என்கிட்ட அப்படி பேசியிருந்தா கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ பேசலையே, நான் பேசுகிறேன். நான் என் பேச்சே வேறு, இப்போ பேசுகிறது வேறு. டத்தோ இஸ் ஃப்ரம் மலேசியா. மலேசியாவில் மெலாக்காவுடைய சின்ன ராஜா, 2 ராஜாவில் ஒரு சின்னவர் இருக்கார். அவர் கொடுத்தது தான் மெலாக்கா எனக்கு டத்தோன்னு பட்டம் கொடுத்தாரு. அது நீங்கள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க? நான் மட்டும்தான் சவுத் இண்டியன் டு கெட் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு. ஒருவேளை இப்போ யாருக்காவது நிறைய பேருக்கு வரலாம், நான் தான் முதல் ஆள் சவுத் இந்தியாவில். என்ன க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க? அது வந்து அவங்க வந்து சர்வீஸ் வச்சுருந்தாங்க, சோஷியல் சர்வீஸ். அதில் எனக்கு சிராம்பானில் வேணும்னு ஒரு நண்பர், அப்புறம் ஒரு மேடம் வந்து ஆன் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் போய் என்னுடைய பயோடேட்டா கொடுக்குறாங்க. இப்படிலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறாரு, சினிமாவில் சர்வீஸ் பண்ணுறாரு சொல்லி கொடுத்த உடனே அவங்க அதை கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்க. டத்தோன்னு ஒரு பட்டம். ஃப்ரீ டைமில் எப்படி இருக்கும் உங்களோட நாள்? யூடியூப்பு, சோசியல் மீடியா அதெல்லாம் பார்க்குறீங்களா? நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். செல்லு அவ்வளோ ரொம்ப பார்க்க மாட்டேன். டிவி பார்ப்பேன். ஏதாவது படம், நல்ல படங்கள் ஏதாவது வந்துருந்ததுன்னா, படம் மிஸ் பண்ண படமாக இருந்தால் போட்டு பார்ப்பேன். இப்போ நெட்லலாம் படம் வருது. பட் எனக்கு ரொம்ப அப்படி ஐடியில் உட்கார பிடிக்காது. நான் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருப்பேன். துருதுருன்னு இருக்கு. ஆமாம்மா. அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ உங்கள்கிட்டயே கேட்டேன், எப்போ எவ்வளோ நேரம் முடியும்? ஐ டைம் உட்காந்துட்டேன் அவ்வளோ நேரம், அதுக்கு மேலே உட்கார முடியும். இப்போ நண்பர்களோட பேசுறது அந்த மாதிரி இருக்கான பழைய நண்பர்களோட அரட்டை அடிப்பேன். முந்தியெல்லாம் அரட்டை அடிக்கிறதுலாம் எது இப்போ எல்லாருக்குமே வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்குமே 70 மேலே போகிறாங்கல்ல. 70, 71 இருக்காங்கம்மா எல்லாருமே. ஆனால் பேசும்போது 40 வயசு பசங்க அரட்டை அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை விட ஒன்றும் ஜனவரி 26 வந்ததுன்னா எங்களுடைய ஓல்ட் பீடியன்ஸ் டே. அதில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது இவன் எஸ்எஸ்ஆர் பையன் தம்பிதுரை இருக்கார்ல, அவர் கூட எல்லாருமே வருவாங்க. யாருமே நம்ம ஏஜ் என்ன செய்கிறோன்றதை காட்ட, எல்லோரும் பாய்ஸாக தான் பேசுவோம். சின்ன பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக எம்ஆர் ராதா அவர்களை பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை பற்றி முழு வாழ்க்கை என்ன ஏது சினிமா துறையில் அப்படின்னு நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் வேறு விஷயங்களை நீங்கள் பகிர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும் என்ற அந்த முன் கோரிக்கையோட
உங்கள் நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.